அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, நாம் இப்போ எதை குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ட்ரினிட்டியை பற்றி நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ நம்ம ட்ரினிட்டி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வேதத்தின் அடிப்படையில் என்ன ஒரு விஷயத்தை நம்ம பார்த்து முடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாடு முழுக்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னவா செயல்பட்டார் அப்படின்ற ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம். பழைய ஏற்பாடு முழுக்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள பிரதான தூதனாக என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயல்பட்டார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம அடுத்த பார்ட்டுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடந்து செல்ல போகிறோம். ஸோ இந்த பார்ட் எதை குறித்ததானது அப்படின்னு பார்த்தோம்னா ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியை குறித்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு பார்ட்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவி என்பது ஒரு நபரா அல்லது வேற ஏதாவதா, அல்லது இப்படி கேட்குறேன், பரிசுத்த ஆவியா பரிசுத்த ஆவியானவரா, இதுதான் கொஸ்டின். ஸோ பரிசுத்த ஆவி என்பது ஒரு நபரா இல்லையா அப்படின்றது தான் இந்த ஒரு பார்ட்டுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போக போகிறோம். ஸோ ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. ஸோ இந்த ஒரு பகுதியும் எதன் அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதத்தின் அடிப்படையில் என்ன பண்ண போகிறோம் நாம் பார்க்க போகிறோம். ஸோ வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒவ்வொரு ஸ்கிரிப்சர்ஸாக எடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ இதனுடைய உண்மையை என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கண்டறிய போகிறோம். ஸோ கம்மிங் பேக் டு த சேம் ஃபார்முலா, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அப்போ மொத்தம் 3 கடவுள் இல்லை, 3 என்ன 1. அப்போ 1 + 1 = 1. என்ன ஒரு அழகான மேத்தமெட்டிக்ஸ். ஸோ ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பார்ட்டில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, பரிசுத்த ஆவியா அல்லது பரிசுத்த ஆவியானவரா அப்படின்றது என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரதர் அவர் தான் பழைய ஏற்பாட்டில் பிதாவாக இருந்தார், புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணார் வந்தார், அதுக்கப்புறமா இப்பொழுது என்னவாக இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார், அது ஒரு அவதாரம் அப்படின்வாங்க. இந்த அவதாரம் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாய் பூனையாக மாறணும், பூனை குதிரையாக மாறணும், குதிரை பேனா மாறணும். ஸோ இந்த அவதாரம்லாம் ஹிந்து மித்தாலஜியில் இருக்கிறது, புரியுதுங்களா? ஹிந்து மித்தாலஜியில் இருக்கிறதே தவிர்த்து அந்த கோட்பாடுகள்லாம் கொண்டு வந்து நம்ம எங்கே திணிக்கக்கூடாது, உண்மையான பைபிளுக்குள்ள என்ன பண்ணக்கூடாதுன்னா நாம் திணிக்கக்கூடாது. ஸோ அப்படின்னா எது மட்டும்தான், எதன் அடிப்படையில் மட்டும்தான் நம்முடைய விசுவாசம் இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது பைபிள் அடிப்படையில் மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு விசுவாசம் இருக்க வேண்டும். ஸோ அப்படின்னா பரிசுத்த ஆவியா அல்லது பரிசுத்த ஆவியானவரா அப்படின்றது யார் சொன்ன கரெக்டாக இருக்கும்? பைபிள் சொன்ன கரெக்டாக இருக்கும். பைபிள் சொன்னாதான் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த பைபிள்லே யார் சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஃபர்ஸ்ட், கரெக்டா? அடுத்தது யார் அடிச்சுக்கலாம்? அப்போஸ்தலர்கள், அடுத்தது தீர்க்கதரிசிகள். ஸோ இவங்க சொல்றது தான் வேத வாக்கு, கரெக்டா? அதில் வேற எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அதன் அடிப்படையில் ஒரு முக்கியமான பகுதிக்குள்ளே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடந்து செல்ல போகிறோம். நாம் கூர்ந்து கவனிக்கலாம், வாசிக்கலாம். மத்தேயு 28:19. மத்தேயு 28:19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து. இந்த 3 வார்த்தையும் முதல் பயன்படுத்தினதே யார் தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் அப்படின்னு இருக்கா? இல்ல. சோ ஃபர்ஸ்ட் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த 3 வார்த்தைகள் இந்த இடத்துல பயன்படுத்தும் பொழுது என்னன்னு பேசல, ஆவியானவர்லாம் பேசல, ஆவின் தான் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. ஸோ அப்படின்னா இந்த இடத்துல எத்தனை பேர் இருக்க மாதிரி இருக்கு? 3 2 3 பேரா? 2 பேர். ஸோ பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுத்து. ஸோ அப்படின்னா இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, யார்கிட்ட சொல்றாரு? இதை சீஷர்கள் கிட்ட சொல்றாரு. நீங்க போய் சகல ஜாதிகளையும் கன்வெர்ட் பண்ணுங்கன்னு சொல்லல, சகல ஜாதிகளுக்குள்ள இருந்து என்ன பண்ணுங்க, சீஷரை ஆக்குங்கள். சீஷர் ஆக்குங்கள் என்ன அர்த்தம்? யார சீஷர் ஆக்குறது? சீஷர் ஆக்குறதுனா என்ன? ஆண்டவரை அப்படியே பின்பற்றக்கூடியவர்கள் தான் யாருங்க?
சீஷர்கள். அவர் வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடியவர்கள் தான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சீஷர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, ஞானஸ்தானம் கொடுங்க. ஆண்டவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா யார்கிட்ட சொல்றாரு, சீஷர்கள் கிட்ட சொல்றாரு. அப்படின்னா சீஷர்கள் போய் ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது எப்படி கொடுத்துருக்கணும், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால என்ன பண்ணியிருக்கணும், ஞானஸ்தானம் கொடுத்துருக்கணும். அப்படின்னா என்னுடைய கேள்வி, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுத்தாங்களா சீஷர்கள்? எஸ் ஆர் நோ? அவங்க கிட்ட போய் கேட்டால் தான் கரெக்டாக இருக்கும். எப்படி கொடுத்தாங்க? ஆண்டவர் இப்படி சொல்லிட்டு போயிட்டார், இப்படி தானே கொடுத்துருக்கணும். ஆனால் எப்படி கொடுத்தாங்கன்னா வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமா, ஆண்டவர் என்ன சொல்லிட்டு போனாரு, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொன்னா, பேதுரு போய் என்ன பண்ணிட்டாரு இந்த இடத்துல, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தா கொடுத்துருக்காரு. அப்படின்னா ஏன் இப்படி கேள்வி வருதா வரலையா? அடுத்து அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்ன பண்ணாங்க, ஞானஸ்தானம் பெற்றார்கள். அடுத்து அப்போஸ்தலர் 10:48. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்படின்னா ஆண்டவர் சொன்னதை சீஷர்கள் கேட்கலையா? அப்படி நிச்சயமா என்ன பண்ண முடியாது, நாம எடுத்துக்கொள்ள முடியாது. அப்படின்னா இந்த இடத்துல பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுக்கறதுனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருவருக்கு ஞானஸ்தானம் கொடுப்பதற்கு முன்பாக அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, நீங்க பிதானா யாரு, குமாரன்னா யாரு, பரிசுத்தாவினா என்ன அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க, நீங்க ஞானஸ்தானம் கொடுங்க. ஆண்டவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துட்டு போனார். அப்படின்னா ஒருத்தருக்கு உண்மையாவே இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லி கொடுக்குறாங்கன்னா சீஷர்கள் நிச்சயமா யாரை பத்தியும் சொல்லி கொடுத்துருப்பாங்க, பிதாவை பத்தியும் சொல்லி கொடுத்துருப்பாங்க, பரிசுத்தாவை பத்தி என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துட்டு போயிருப்பாங்க. இந்த நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து, ஞானஸ்தானம்னா என்ன அர்த்தம், அந்த பேர்ல அழகா இருப்பாங்க. ஸ்தானம்னா என்ன அர்த்தம், ஸ்நானம் மூழ்கிறது, சரிங்களா? ஞானஸ்தானம்னா ஞானத்தோட போய் முழுகிறது தண்ணியில, புரிஞ்சுங்களா? ஞானத்தோட முழுகிறது. அப்படின்னா போய் வெறுமனே என்ன சொல்லலன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே நீங்க போய் என்ன பண்ணுங்க, முனிசாமியா இருக்கக்கூடியவரை அல்லது ராம்சாமியா இருக்கக்கூடியவரை இன்னிலிருந்து நீ ஜேம்ஸ் எனப்படுவாய் அப்படின்னு சொல்ல, நீங்க பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அப்படின்னு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, இவங்க யாருன்றத ஞானத்தை அவர்களுக்கு என்ன பண்ணணும், நீங்க சொல்லி கொடுத்துட்டு அவங்களுக்கு பேப்டிசம் என்ன பண்ணுங்க, நீங்க கொடுங்க. ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காருன்னா சொல்லியிருக்காரு. அப்படின்னா இப்ப நம்ம கேள்விக்கு வந்துடலாம். நம்ம கேள்வி என்ன, பரிசுத்த ஆவி என்பது ஒரு நபரா இல்லையா? நபர் தான். அப்படின்னா பைபிள் என்ன பண்ணணும், நமக்கு சொல்லணும். அப்படி இல்லைன்னா அதுவும் பைபிள் நமக்கு என்ன பண்ணணும், சொல்லணும். யார்கிட்ட போய் கேட்டாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அப்போஸ்தலர்கள்கிட்ட நேரா போய்க்கலாம். ஏன்னா முதல் பெந்தகோஸ்தே நாள்ல பரிசுத்த ஆவியை பெற்றது யார் தான்? அப்போஸ்தலர்களே, நீங்க ஏதோ வாங்கிக்கிட்டீங்களாமே பெந்தகோஸ்தே நாள்ல, என்னது அது அப்படின்னு போய் என்ன பண்ணலாம், அவங்க கிட்டயே நாம கேட்கலாம், சரிங்களா? இப்ப அடுத்தது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3-4 வரைக்கும் வாசிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3-4 வரைக்கும் வாசிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனம் 3 முதல். அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. எது அமர்ந்தது? பரிசுத்த ஆவி என்ன பண்ணுச்சுன்னு பாத்தீங்கன்னா வந்து அமர்ந்தது. இப்ப என்னுடைய ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நபர்னால அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மேலும் வந்து அமர முடியுமா? முடியாது. அடுத்தது பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு அப்படின்னு இருக்கு. நான் சொல்றது புரிஞ்சுங்களா? பரிசுத்த ஆவியினாலே என்ன பண்ணப்பட்டு, நிரப்பப்பட்டு இருக்கு. இப்ப 4ஆம் வசனத்தை நீங்க எடுத்து நோட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கலாம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருள வல்லத்தின்படி அப்படின்னு இருக்கு. இப்ப ஒரே வசனத்துல என்னன்னு இருக்கு? ஒரே வசனத்துல என்ன இருக்குன்னா ஆவினும் இருக்கு, ஆவியானவரும் இருக்கு. இப்ப எதை நம்புறது நாம?
என் கேள்வி புரிச்சுங்களா? ஒரே வசனத்துல என்ன இருக்கு? ஆவினும் இருக்கு, ஆவியானவரும் இருக்கு. இதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணிடலாம்? இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம பாத்திர போறோம். பட் அது பார்ப்பதற்கு முன்பாக ஒரு கேள்வி என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வைக்கிறேன். ஒரு நபர்னால ஒவ்வொரு மீதும் வந்து அமர முடியுமா? முடியாது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட்டு, பரிசுத்தாவி என்பது ஒரு நபரா இருந்துச்சுன்னா ஒரு நபர்னால எல்லாரையும் நிரப்ப முடியுமா? போய் நிச்சயமா என்ன பண்ண முடியாது, நிரப்ப முடியாது. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பரிசுத்த ஆவியை தேவன் உங்களுக்கு கொடுக்க போறாருன்னு சீஷர்கள் கிட்ட முதல் சொன்னது யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. உடனே கொடுத்துருவாருன்னாரா, வெயிட் பண்ண சொன்னாரா? வெயிட் பண்ண சொன்னார். எத்தனை நாள் வெயிட் பண்ண சொன்னாரு? வெரி குட். யாரோ சொல்றீங்க. அதான் எத்தனை நாள் வெயிட் பண்ண சொன்னாரு? 40 நாள் வெயிட் பண்ண சொன்னாரு. இல்ல, 10 நாள் வெயிட் பண்ண சொன்னாரு. வெரி குட். சோ 10 நாள் எங்க வெயிட் பண்ணுங்க? ஜெருசலேமை விட்டு என்ன பண்ணிடாதீங்க, போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1:5 அப்போஸ்தலர் 1:5 ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்படின்னா எதுக்காக காத்திருக்க சொல்றாருங்க? நான் சொன்னல, அது உங்களுக்கு என்ன ஆகும்? கிடைக்கும். அது கிடைக்கிற வரைக்கும் என்ன பண்ணுங்க? வெயிட் பண்ணுங்க. அது கொடுக்க போறதா யாரே வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு? பிதாவே என்ன பண்ணியிருக்காரு? இந்த இடத்துல வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காருன்னு யாரே சொல்லியிருக்காரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன வாக்குத்தத்தம் தேவன் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா வாசிக்கலாம். லூக்கா 24:49. லூக்கா 24:49. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதே இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்தில் இருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். தேவன் பிராமிஸ் பண்ணியிருக்காரு, இதை நான் கொடுக்கிறேன் அப்படிங்கிறத. அந்த பிராமிஸ் நான் என்ன பண்றேன்? உங்களுக்கு நிறைவேற்றுறேன், அனுப்புறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். யார் இதை சொன்னது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த இடத்துல என்னன்னு சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, பரிசுத்த ஆவிய உன்னதத்திலிருந்து வரும் பெலன். அப்படின்னா பரிசுத்த ஆவி என்பது ஒரு நபர் கிடையாது, அது தேவன் கிட்டிருந்து வரக்கூடிய பெலன், அதாவது வல்லமை. உன்னதத்திலிருந்து அப்படின்னு அர்த்தம். உன்னதத்திலிருந்து மேல இருந்து வரக்கூடிய ஒரு பவர் தான் ஹோலி ஸ்பிரிட்டே தவிர்த்து பரிசுத்த ஆவி என்பது ஒரு நபர் அல்ல. அது ஆண்டவர் என்ன பண்ணிருக்காருன்னு சொல்லியிருக்காரு. இதோ ஆழமா போய் என்ன பண்ண போறோம்னா வேதத்தில் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்ப இதே வசனத்தை இன்னும் தெளிவா புரிந்து கொள்வதற்கு திருவிவிலியம் வெர்ஷன்ல எடுத்து நம்ம வாசிக்கலாம் பதர். லூக்கா 24:49. இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். யார் சொல்றார்? ஆண்டவர் சொல்றார். என் தந்தைனா என் பிதா. அவர் வாக்களித்த எதை அனுப்புறேன்? வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் அவ்வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரை இந்நகரத்திலே இருங்கள் என்றார். ஜெருசலேம்ல வெயிட் பண்ணுங்க. எது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க? அந்த வல்லமையால் நீங்கள் ஆட்கொள்ளப்படும் வரை இந்நகரத்துல என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இருங்கள் அப்படின்னு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருங்க சொல்லிட்டார். அப்படின்னா பரிசுத்த ஆவி என்பது ஆவியானவர்லாம் இல்ல, அது தேவன் கிட்ட இருந்து வரக்கூடிய வல்லமை. ஆனா பலன் இதை இன்னும் ஆழமா பைபிள்குள்ள இருந்து நாம் எடுத்து படிக்கும் பொழுதுதான் ஆச்சரியத்தக்க ரகசியம் என்ன ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்று நமக்கு வெளியாக போகுது. சோ இப்போ வாசிக்கலாம். லூக்கா 1:35. லூக்கா 1:35. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக யாருக்கு? வெரி குட், மரியாளுக்கு. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். எது வரும்? பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். அப்படின்னு ஆண்டவர் நம்மள மாதிரிலாம் பிறக்கல. கரெக்டா? நம்மள மாதிரி என்ன பண்ணலன்னு பார்த்துட்டு ஆண்டவர் பிறக்கல. அவரு ஒரு ஆணுடைய தலையிலே எல்லாம் என்ன பண்ணியிருக்காருங்க? ஆண்டவர் பிறந்திருக்காரு என்பது நமக்கு 100% உறுதியா தெரியும். அதுதான் நம்மளுடைய மாபெரும் விசுவாசமும் கூட. அப்படின்னா இந்த இடத்துல பரிசுத்த ஆவின்ற இடத்துல ஆவியானவர்னு போட்டு படிச்சு பாருங்க.
கரெக்டா வருமா? கரெக்டா வருமா? யாருடைய பிறப்பே தப்பாயிரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்டவனுடைய பிறப்பு என்ன ஆயிரும் பாத்தீங்கன்னா தவறாயிரும். ஒரு நபர் மரியாதைக்குள்ள போன மாதிரி ஆயிரும். ஆனா வசனம் நேரடியா என்ன சொல்லியிருக்குங்க? உன்னதமானவனுடைய பலம், தேவன் கிட்டிருந்து வரக்கூடிய ஹோலி ஸ்பிரிட் மூலமா நீ என்ன பண்ண போற? கர்ப்பம் தரிக்க போற. அப்படி அந்த உன்னதத்திலிருந்து வரக்கூடிய அந்த பலத்தினால நீ கர்ப்பம் தரிக்கப்படக்கூடிய காரணத்தினால உன்னிடத்தில் பிறக்கக்கூடிய குழந்தை பரிசுத்தம் உள்ளது. புரிஞ்சுங்களா? ஏன் பாவிகளுக்கு விலகினவர் பரிசுத்தராக ஆண்டவர் இருந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் தேவனுடைய குமாரன் எனப்படும். இது அப்படியே மைண்ட்ல வச்சுட்டு அப்போஸ்தலர் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2:33 அப்போஸ்தலர் 2:33 அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதும் ஆகிய இதை பொழிந்தருளினார். இதை பெந்தகோஸ்தினால என்ன பண்ணாரமா? பொழிந்து அருளினார். என்னுடைய கேள்வி என்னன்னா, ஒரு நபரை பொழிந்து அருள முடியுமா? நிச்சயமா பொழிந்து அருள முடியாது. ஆனா ஒரு வல்லமையை என்ன பண்ண முடியும்? பொழிந்து அருள முடியும். அடுத்து வாசிங்க அப்போஸ்தலர் 2:38 திருவிவிலியம் வெர்ஷன் இது வாசிங்க. அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களில் இருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். திருமுழுக்கு என்ன அர்த்தம்? ஞானஸ்தானம் பெறுங்கள். அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். தூய ஆவியை என்னவா பெறுவீர்கள்? கொடையா. கொடைனா கொடை கிடையாது. கொடைனா என்ன அர்த்தம்? கிஃப்ட். சரிங்களா? கிஃப்ட். ஸோ அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்றோம், பிரதர் டோனி பிரதர் கூப்பிட்டு கொஞ்சம் கிஃப்டா எடுத்துக்கங்க அப்படிங்கிறோம். என்ன சொல்ல, நான் ஏன் அவர் போய் கிஃப்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஒரு நபரை கிஃப்டா கொடுக்க முடியுமா? நிச்சயமா ஒரு நபரெல்லாம் என்ன பண்ண முடியாதுங்க, கிஃப்டா கொடுக்க முடியாது. ஆனா ஒரு வல்லமையை என்ன பண்ண முடியும்? கிஃப்டா கொடுக்க முடியும். அப்படின்னா நீங்க பேப்டிசம் எடுத்துட்டீங்கன்னா யாருடைய நாமத்துல? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே நாம ஞானஸ்தானம் எடுத்தோம்னா தேவன் நமக்கு என்ன கிஃப்டா கொடுப்பாராமா? தூய ஆவி. அதுதான் பரிசுத்த ஆவி. அதான் இங்கிலீஷ்ல என்ன? ஹோலி ஸ்பிரிட் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு கொடையா என்ன பண்ணுவாராமா? கொடுப்பார். அப்படின்னா பரிசுத்த ஆவியே தவிர்த்து பரிசுத்த ஆவியானவர் இல்லை. பரிசுத்த ஆவியானவர்னு ஒரு நபர்லாம் கிடையவே கிடையாது பைபிள்ல. அப்படின்னா 1+1 தான் இப்போதைக்கு. எது இல்லை? இன்னொன்னே இல்லை. அப்படின்னா திரித்துவம் என்பது முற்றிலும் வேதத்திற்கு புறம்பான உபதேசம். வேதத்திற்கு முற்றிலும் புறம்பான உபதேசம். அதனாலதான் வேதத்திலே அந்த வார்த்தையே இல்லை. எப்படின்றத பார்க்க போறோம். இப்ப அடுத்தது வாசிக்கலாம். மத்தேயு 3:16. மத்தேயு 3:16 இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல இறங்கி தன்மேல் வருகிறதை கண்டார். ஞானஸ்தானம் எடுத்த உடனே வானம் திறக்கப்படுது, தேவ ஆவி புறாவை போல் இறங்கி. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்தாவியானவர் ஒண்ணு தானே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். அப்படின்னா 2 பேரும் ஒன்னா இருந்தா வசனம் எப்படி வந்திருக்கும்? ஆவியானவர் அவருக்குள்ள என்ன பண்ணிட்டாரு? வந்துட்டார். ஆமா, ஆவியானவர் யார் தான்? அவரு தான். அப்ப அவரே அவருக்குள்ள வந்துட்டாரா? சரி, அப்போ இந்த பரிசுத்த ஆவி இப்ப இயேசு கிறிஸ்து கொடுத்தது யாரு? பிதா. பிதா யாரு? அவரும் யாரு தான்? அவரே தான். அப்ப அவரே அவருக்குள் கொடுத்ததுனால, அவரே அவரை கொடுத்ததுனால அவரே அவருக்குள் என்ன பண்ணிட்டாரு? இறங்கிட்டார். அப்படியா? இல்ல. அப்படின்னா இந்த இடத்துல தேவன் என்ன பண்ணியிருக்காருங்க? பரிசுத்த ஆவியை, பரிசுத்த ஆவினா என்னன்னு பார்த்தோம்? தேவன் கிட்ட இருந்து வரக்கூடிய பலன். சோ அது தம்மேல் இறங்கினது என்ன பண்றாருங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்க்கிற. பலன் தேவை ஆண்டவருக்கு, நிச்சயமா தேவை. ஏன் 10 பேர் அடிக்கிறதுக்கு ஒரு பலன் தேவைன்னா அத்தனை பேர் காரி துப்பினாலும், அவ்வளோ மோசமா ட்ரீட் பண்ணாலும்,
தங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறதுலாம் சும்மா நம்ம பலத்தினால என்ன பண்ண முடியாதுங்க, செய்ய முடியும் நினைக்கிறீங்க? வாய்ப்பே கிடையாது. கரெக்டா? சிலுவையில நம்ம ஆண்டவரை அடிக்கும் பொழுது அந்த ரோம போர் வீரனுக்காகவும் சாகிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. அதெல்லாம் அவருடைய வல்லமையில பண்ண முடியாது. யார்கிட்ட இருந்து பவர் வேணும்? இப்போ தேவன் கிட்ட. ஒருத்தர் காரி துப்புனா சகிக்கிறது நம்மளால சகிக்க முடியும் நினைக்கிறீங்க? சான்ஸே கிடையாது. ஆனா உன்னதத்திலிருந்து வரும் பலன் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நிச்சயமா என்ன பண்ண முடியாத சகிக்க முடியும். புரிஞ்சுங்களா எப்படி ஆண்டவராக இயேசுக்கு சகிச்சாருன்னு? அப்படின்னா பரிசுத்த ஆவி என்பது தேவன் கிட்ட இருந்து வரக்கூடிய வல்லமையை தவிர்த்து ஒரு நபர் கிடையவே கிடையாது. வாசிக்கலாம் யோவான் 3:34. யோவான் 3:34. தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை ஒரு நபரை அளவில்லாம வச்சுக்க முடியுமா? இந்தாங்க இவர் அளவில்லாம வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு கொடுக்க முடியுமா? முடியாது. ஆனா ஒரு நபரை அளவில்லாம என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. ஆனா வல்லமைய அளவில்லாம என்ன பண்ணிருக்காருங்க, கொடுத்திருக்காரு. தன்னுடைய ஸ்பிரிட் அளவில்லாம யாருக்கு கொடுத்திருக்காரு? ஜீசஸ் கிரைஸ்டுக்கு மட்டும்தான். அப்படின்னா அதனாலதான் என்ன கேரக்டர் யோசிச்சு பாருங்க. ஏன்னா தேவனுடைய வல்லமையை எப்படி கொடுத்திருக்காரு? அவருக்கு அளவில்லாம என்ன பண்ணிருக்காருன்னா கொடுத்திருக்காரு. அடுத்த வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10:38. அப்போஸ்தலர் 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். எதனால் அபிஷேகம் பண்ணாராமா? பரிசுத்த ஆவியினால அபிஷேகம் பண்ணார். ஒரு நபரை கொண்டு போய் அபிஷேகம் பண்ண முடியுமா? பொத்தின் மேல இருந்தா போடலாம், கீழே தவிர்த்து என்னெல்லாம் பண்ண முடியாதுங்க, அபிஷேகம்லாம் பண்ண முடியாது. ஆனா ஒரு வல்லமையை வைத்து என்ன செய்ய முடியும்? இந்த இடத்துல அபிஷேகம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செய்ய முடியும். அடுத்தது யோவான் 7:38 மற்றும் 39 வாசிங்க. யோவான் 7:38 முதல். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். எப்படி சொன்னாரா? தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். அப்படின்னா இந்த இடத்துல எப்படி சொன்னாரு? அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும்னு. ஒரு நபரால் இப்படி ஓட முடியுமா? எதை குறித்து இப்படி பேசியிருக்காரு? ஆவியை குறித்து. யோசிச்சு பாருங்க, எத்தனை கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கு. அளக்க முடியுமா? வளர்க்க முடியுமா? அபிஷேகம் பண்ண முடியுமா? ஆனா எந்த கேள்வியும் கேட்காம எந்த வசனமும் சொல்லாம ஒரு தவறான உபதேசத்தை எவ்வளவு எளிமையா புகுத்தி இருக்காங்கன்னு மட்டும் பாருங்க. அதான் நம்ம சொன்னோம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்படின்னா கிளியரா ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. பைபிள் தெளிவா சொல்லுது, பரிசுத்த ஆவி என்பது தேவன் கிட்ட இருந்து வரக்கூடிய வல்லமையை தவிர்த்து அது ஒரு நபர் கிடையவே கிடையாது. அப்போ நபர் கிடையவே கிடையாதுன்னா பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு ஒரு கடவுள்லாம் இல்லை. பரிசுத்த ஆவி என்பது உண்மையான தேவன் கிட்ட இருந்து வரக்கூடிய வல்லமை. சரிங்களா? அப்படின்னா வெறும் பரிசுத்த ஆவி அப்படின்னு மட்டும் இருக்குதா? என்ன ஆவி தெரியுமா இருக்குது பைபிள்ல? வாசிக்கலாம். தேவனுடைய ஆவி. பக்கத்துல பிராக்கெட்ல வசனம் போட்டிருக்கு, நீ வீட்டுல இருந்து வாசிச்சுக்கங்க. மத்தேயு உதாரணத்துக்கு மத்தேயு 3:16, 1 பேதுரு 1:11, அந்த மாதிரி லைனா எந்தெந்த வசனத்துல என்னென்ன இருக்குன்ட்டு அப்படியே படிங்க. தேவனுடைய ஆவி இப்படி படிக்கலாமா? தேவனுடைய ஆவியானவர், கிறிஸ்துவனுடைய ஆவியானவர், பரிசுத்தமுள்ள ஆவியானவர், சத்திய ஆவியானவர் இப்படின்னு போட்டா எத்தனை கடவுள் வந்துடும்? இத்தனை கடவுள் 10 போட்டிருக்கா? ஓகே, இத்தனை கடவுள்கள் வந்துடும். ஆமாவா? கிடையவே கிடையாது. வாசிங்க. கிறிஸ்துவின் ஆவி, கிறிஸ்துவின் ஆவி, பரிசுத்தமுள்ள ஆவி, சத்திய ஆவி, தெளிந்த புத்தியுள்ள ஆவி, சாந்தமுள்ள ஆவி, ஞானத்தின் ஆவி. அப்படின்னா ஒரே பரிசுத்த ஆவிதான். அந்த பரிசுத்த ஆவி பல விதத்துல என்ன பண்ணப்படும்? செயல்படும். ரொம்ப சிம்பிள். தேவன் கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரே வல்லமை, அந்த ஒரே வல்லமை பல விதங்கள்ல என்ன ஆகுங்க, பல டைமென்ஷன்ல செயல்படுது. உதாரணத்திற்கு ஒருத்தருக்கு அந்த ஆவி வரும்போது அது எதை கொடுத்துருக்கு? சாந்தத்தை கொடுக்கும். எப்ப கொடுக்கும் சாந்தத்தை? உச்சக்கட்ட டென்ஷன் பண்றாங்க யாருன்னா, யார சொல்லலாம்? சரி, பசங்க வீட்லயா? ஓகே, என்ன
அர்த்தம் வந்துருச்சு. ஹஸ்பண்ட் வைஃப், ஃபைன், குட். இதே எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். குழந்தை உச்சக்கட்டமா டெக்ஷன் பண்றாங்க, சொன்ன பேச்சு என்ன பண்ண மாட்டாங்க, என்ன பண்ணலாம்? என்ன ஆவி வரணும், என்ன ஆவி வரணும்? சாந்தமுள்ள ஆவி. கரெக்டா? அப்படின்னா அதுக்கு நமக்கு என்ன வேணும்? முதல்ல பரிசுத்த ஆவி வேணும். அது எப்படி கொடுப்பாருன்றதெல்லாம் பார்க்கலாம். அப்படின்னா நம்ம பலத்துல என்ன பண்ண முடியாது, இதை செய்ய முடியாது. புரிஞ்சுங்களா? அப்படின்னா இந்த இடத்துல சாந்தமுள்ள ஆவியானவர் அப்படின்னு போட்டு படிக்க முடியுமா? முடியாது. கரெக்டா? அப்படின்னா இந்த இடத்துல அந்த சமயத்துல பிள்ளைகளை ஹேண்டில் பண்ணணும்னா என்ன வேணும் இப்ப நமக்கு அடுத்தது? கரெக்டா? உதாரணத்துக்கு என்ன ஆவி வேணும்? ஞானத்தின் ஆவி வேணும். சும்மா நம்ம ஞானத்தை என்ன பண்ணக்கூடாது, ஹேண்டில் பண்ணக்கூடாது, அவருடைய ஞானத்துல ஹேண்டில் பண்ணும். புரிஞ்சுங்களா நான் சொல்றது? அப்படின்னா ஒரே ஹோலி ஸ்பிரிட் ஒரே விதத்துல என்ன பண்ணப்படுறது இல்ல, செயல்படுறது இல்ல, பல விதத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா செயல்படுது. அப்படின்னா இந்த இடத்துல இது எல்லாத்துக்கும் ஆவியானவர் ஆவியானவர்னு போட்டா என்ன ஆயிரும்? இது எல்லாமே ஒவ்வொரு கடவுள்களா மாறிடும், ஒவ்வொரு கடவுள்களா மாறிடும். பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு ஒரு கடவுள்லாம் கிடையாது. அது ஹோலி ஸ்பிரிட் அப்படிங்கிறது தேவன் கிட்ட இருந்து வரக்கூடிய வல்லமை. இந்த ஆவி மட்டும்தான் பைபிள் இருக்கா? வேற சில ஆவிகளும் உண்டு. வாசிக்கலாம். பயத்தின் ஆவி. என்ன ஆவி? பயத்தின் ஆவி. அடிமைத்தனத்தின் ஆவி. இப்படி படிக்கலாமா? பயத்தின் ஆவியானவர், அடிமைத்தனத்தின் ஆவியானவர் கிடையாது. அது என்னன்னு தான் இருக்கு பைபிள்ல, ஆவின்னு தான் இருக்கு. அடுத்து அந்தி கிறிஸ்துவின் ஆவி. அந்தி கிறிஸ்துவின் ஆவி. உலகத்தின் ஆவி. என்ன ஆவி? உலகத்தின் ஆவி. குறி சொல்லுகிற ஆவி. பாருங்களேன், இப்படி கூட ஒரு ஆவி இருக்கு, குறி சொல்லுகிற ஆவி. இது இப்ப நான் போடுற ஆவி எத்தனை பேருக்கு இப்ப இருக்குன்னு தெரியல. கன நித்திரையின் ஆவி. கன நித்திரையின் ஆவி. அப்படின்னா இது எல்லாத்தையும் போட்டு ஆவியானவர் போட்டு படிக்க முடியுமா? குறி சொல்லுகிற ஆவியானவர் எப்படி இருக்கும் பாருங்க அது. அப்படின்னா ரொம்ப சிம்பிள். முன்னாடி ஸ்லைட்ல பார்த்தோம்ல, அது என்னன்னா உண்மையான தேவன் கிட்ட இருந்து வரக்கூடிய வல்லமை நமக்குள்ள செயல்பட்டுச்சுன்னா அந்த நல்ல ஆவியெல்லாம் வரும். இது எந்த ஆவி வந்துச்சுன்னா, அசுத்தாவி உள்ள வந்துச்சுன்னா இது எல்லா ஆவியும் வரும். உலகத்தின் ஆவி நல்லா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா செயல்படும். பயத்தின் ஆவி. பயத்தின் ஆவின்னு அர்த்தம். பயத்தின் ஆவி நாளைக்கு என்ன ஆக போதோ, நாளைக்கு என் வேலை என்ன ஆக போதோ, என் குழந்தைங்களுக்கு என்ன ஆக போதோ, பணம் எப்படி சேர்க்க போறனோ, எல்லாம் என்ன ஆவி? ஆமா, இது இப்ப தேவன்கிட்ட இருந்து வர ஆவியா? கிடையவே கிடையாது. புரிஞ்சுக்கலாம் சொல்றது? அப்படின்னா இது எல்லாமே என்ன கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா கடவுள்கள் இல்லை. அது நம்ம தெளிவா என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும். அப்படின்னா பயத்தின் ஆவியை எப்படி தூக்கி போடுறது? என்ன ஆவி வரும் நமக்கு? சிஸ்டர் சொல், தெளிந்த புத்தியில் ஆவி. அது வரணும்னா பரிசுத்த ஆவி கரெக்டா வரணும். அப்படின்னா இதெல்லாம் என்ன நம்ம புரிஞ்சுக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் கடவுள்கள் இல்லை. ஹோலி ஸ்பிரிட் என்பது தேவன் கிட்ட இருந்து வரக்கூடிய வல்லமை. அந்த வல்லமை ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு விதமா என்ன ஆகும், செயல்படும். இது யாருக்கிட்ட இருந்து வரக்கூடிய ஆவி? இது தேவன் கிட்ட இருந்து வரக்கூடிய ஆவி இல்ல, சாத்தான் கிட்ட இருந்து வரக்கூடிய ஆவி. கரெக்டுங்களா? அதுவும் பல டைமென்ஷன்ல என்ன ஆகுது, செயல்படுது. கரெக்டா? அப்ப பயம் வந்துச்சுன்னா எந்த ஆவியில செயல்பட்டு இருக்கிறோம்? பிசாசின் ஆவியில தான் என்ன ஆயிட்டு இருக்கு, அந்த இடத்துல வருது. அப்போ இவர் நல்லா தெரியுதா உங்களுக்கு? யார் இவரு? ஆமா, 2 பேர் 2 பண்ணி இருக்கிறாங்க இந்த இடத்துல, இந்த வேலையை பார்த்திருக்காங்க. யார் யாரு? சிம்சோன், தாவீது. கரெக்டா? அப்படின்னா சிம்சோனால எப்படி செய்ய முடிஞ்சுது? ஒன்றும் இல்லைங்க, ஜூல இருந்து ஒரு சிங்கம் தப்பிச்சு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம்? ரூம்குள்ள வந்துருச்சு, இப்போ என்ன பண்ணுவோம்? சிங்கத்தை உள்ள வச்சு சாத்திட்டு போயிடுவோம். இதெல்லாம் சிங்கம் வராததுக்கு முன்னாடி இவ்வளோ நம்ம பேசலாம். அப்படின்னா யோசிச்சு பாருங்க. நான் ஏன் இந்த கேள்வி கேட்குறேன்னா, இங்க இருக்கக்கூடிய எவ்வளோ பெரிய பலசாலியா இருந்தாலும் சரி, சகோதரர்கள் யாருன்னா ஒருத்தர் பலசாலியா கூட இருக்கலாம், அவங்களால இந்த வேலையை செய்ய முடியுமா? 100% முடியாது. எப்படி இவரால் செய்ய முடிஞ்சு? அவர் அவ்வளோ பெரிய ஆளா சிம்சோனு? ஏன் தெரியுமா அவரால் செய்ய முடிஞ்சு? வாசிங்க நியாயாதிபதிகள் 14:6.
நியாயாதிபதிகள் 14 அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. அப்படின்னா ஆட்டுக்குட்டியை கிழிச்சு போடுற மாதிரி சிங்கத்தை கிழிச்சு போட்டாராமா. எப்படி கிழிச்சு போட முடிஞ்சா அவரால? தேவனுடைய ஆவி, ஹோலி ஸ்பிரிட் தான் அது சிம்சோனுக்குள்ள எப்படி செயல்படுதுன்னு பாத்தீங்கன்னா, பலத்தின் ஆவியா என்ன ஆகுதுங்க இந்த இடத்துல செயல்படுது. அப்படி செயல்பட்டதுனால சிங்கத்தை அப்படி அவரால் என்ன பண்ண முடிஞ்சது? அது கிழிச்சு போட முடிந்தது. புரிஞ்சுங்களா? அப்படின்னா இந்த இடத்துல ஆவியானவரா கிடையாது. ஆவி தேவன் கிட்ட இருந்து வரக்கூடிய வல்லமை அது பலமா யார்கிட்ட செயல்பட்டிருக்கு? சிம்சோன் கிட்ட என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா செயல்பட்டிருக்கு. தாவீது ராஜா, இதே தாவீது ராஜா நாம என்ன புரிஞ்சுக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, ஏதோ பரிசுத்த ஏதோ புதிய ஏற்பாட்டு காலத்துல இருந்தா வந்துச்சு, பெந்தகோஸ்தே நாள்ல இருந்து மட்டும் நாம என்ன பண்ணக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா திங்க் பண்ணக்கூடாது. ஹோலி ஸ்பிரிட் ஒவ்வொரு ரோலை என்ன பண்ணிட்டு இருக்குது? அது செஞ்சுட்டு இருக்கு. பழைய ஏற்பாட்டுல இருந்து இதே தாவீது பரிசுத்தாவியை பத்தி ஜெபம் பண்ணியிருக்காரா? ஜெபம் பண்ணியிருக்காரு. எதுக்கு அப்புறம் தெரியுங்களா? தாவீது அவர் மோசமான தவறை செஞ்சுட்டாருன்னு நமக்கு நல்லா தெரியும் பத்சேபாள் கிட்ட. ஸோ அந்த தவறை அவர் ரியலைஸ் பண்ணி அவர் எழுதின சங்கீதம் தான் 51ஆம் சங்கீதம். அந்த 51ஆம் சங்கீதத்தில் என்ன பாடுறாருன்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் வசனத்தில் வாசிங்க. 51ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். அப்படின்னா தாவீதுக்குள்ள என்ன இருந்துச்சு முன்னாடி? பரிசுத்த ஆவியானவரா? ஆவியா? ஆவி. எந்த ஒரு நபரும் இல்லை. தேவன்கிட்ட என்ன கேட்குற? தேவனே, இவ்வளோ தூரம் நான் வந்ததுக்கு காரணம் ஜெயிச்சு உங்களுடைய ஆவிதான். தயவு செஞ்சு உங்களுடைய பரிசுத்த ஆவியை மட்டும் என்ன பண்ணாதீங்க, என்கிட்ட இருந்து எடுத்துக்காதீங்க தேவனே அப்படின்னு என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்றாரு. அப்படின்னா பரிசுத்த ஆவி என்பது ஒரு ஆளா வல்லமையா? வல்லமை. அடுத்து ஆசாரிப்பு கூடாரம் நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சது. தேவன் யார் கொடுத்தது? இஸ்ரேல் ஜனங்களுக்கு வனாந்திர பிரயாணத்தில் தன்னை சேவிக்கிறதுக்காக என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்தார். இந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் நிறைய பனிமுட்டுகள் இருக்கும். உதாரணத்துக்கு பொன் குத்து விளக்கு, பலிப்பீடம் எல்லாமே இருக்கும். அந்த பொன் குத்து விளக்குல எத்தனை தண்டு இருக்கும் தெரியுங்களா? 7 தண்டு இருக்கும். அதில் நிறைய டிசைன்லாம் இருக்கும். அதை வந்து உருக்கி செஞ்சாங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. என்ன தெரியுங்களா? எப்படி தெரியுங்களா செஞ்சுருக்காங்க? அடிப்பு வேலையிலே செய்யணும். ஒரு கோல்டு பீஸ் இருக்குன்னா அந்த ஒரே கோல்டு பீஸை அடிச்சு 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 அந்த டிசைனுக்கு வர வைக்கணும். ஈஸியா கஷ்டமா? ரொம்ப ரொம்ப டஃப். ஆனா அதை அப்படி செய்யணும். இது எல்லாத்தையுமே பர்ஃபெக்டா செஞ்சு முடிக்கிறதுக்கு 2 பேர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணார். அவர் பேர் கொஞ்சம் கொஞ்சம் லொலலான்னு வரும். அவங்க பேர் யார் கரெக்டா சொல்றீங்க? அவங்க 2 பேர் பெசலியேல், கரெக்டா? பெசலியேல், அஹோலியாப். இது இவ்வளோ விஷயத்தையும் முக்கியமாக செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெசலியேலும் அஹோலியாப்பும். இப்போ எவ்வளோ நுணுக்கமாக இத்தனை காரியங்கள் ஆசாரிப்பு கூடாரத்தில் பெசலியேல் அஹோலியாப்பால் எப்படி செய்ய முடிஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெசலியேல் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலே பெசலியேல் வந்து அந்த காலத்திலேயே ஐஐடி மெட்ராஸில் வந்து ஆர்கிடெக்சர், பிடெக் ஆர்கிடெக்சர் என்ன பண்ணியிருக்காருன்னு முடிச்சிருக்காரு. அஹோலியாப் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா என்ஐடி திருச்சியில் போய் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த பிடெக் ஆர்கிடெக்சர் முடித்த காரணத்தினால ஐஐடி மெட்ராஸ்லையும் என்ஐடி திருச்சிலையும் பெசலியேலும் அஹோலியாப்பும் படித்த காரணத்தினால இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக என்ன பண்ணாங்கன்னா செஞ்சு முடிச்சாங்க. அப்படியா? கிடையவே கிடையாது. கரெக்டா? அப்படின்னா இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எப்படி செய்ய முடிஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசிக்கலாம். யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். அப்படின்னா எப்படி செய்ய முடிஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஞானமும் புத்தியும் அறிவும். இது எப்படி கிடைச்சது? இந்த இடத்துல ஹோலி ஸ்பிரிட் தேவன் என்ன பண்ணிருக்காரு? எப்படி கொடுத்தார்? நிரப்பி இருக்கார் பெசலியேல் மேல. அப்படின்னா இந்த இடத்துல நபரா? பரிசுத்த ஆவி என்பது கிடையவே கிடையாது. யோசிச்சு பாருங்க. அடுத்தது முக்கியமான பாட்டுக்குள்ள என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா போக போறோம் நாம. இல்லைங்க பிரதர், பரிசுத்த ஆவியானவர் தான் பிரதர் அப்படின்னு நாம சொன்னோம்னா அடுத்த பாட்டுக்குள்ள என்ன பண்ணலாம்? நாம போலாம். லெட்டர் போட்டிருக்குமா? இங்கே இருக்கக்கூடிய மூத்தவங்கள் போட்டிருக்கலாம். நீங்கள் இன்லேண்ட் லெட்டர்லாம் நீங்கள் பழைய காலத்தில் போட்டிருப்பீங்க. என்ன போடுவோம்? நலம் அறியாவல் அன்புள்ள சித்தப்பாவுக்கு நல்லா இருக்கீங்களா? தம்பி நல்லா இருக்கானா? ஆட்டுக்குட்டி இல்லை நாய்க்குட்டி நல்லா இருக்கா? இதெல்லாம் என்ன பண்ணுவோம்? போடுவோம். ஒரு நபரே இல்லாதவருக்கு அன்புள்ள அப்படின்னு போடுவோமா?
நிச்சயமா என்ன பண்ண மாட்டோம், போட மாட்டோம். கரெக்டா? அந்த மாதிரி பைபிள்ல நிருபங்கள் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்குது. நிருபங்கள் என்ன அர்த்தம்? லெட்டர் போட்டிருக்காங்களா பைபிள்ல? நிறைய லெட்டர். புதிய ஏற்பாட்டுல முக்கால்வாசி என்னதான்? லெட்டர் தான். லெட்டர்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு சபைகளுக்கு என்ன பண்ணது பவுல் பேதுருலாம் எழுதுனதுதான். உதாரணத்துக்கு 1 கொரிந்தியர்னா என்ன அர்த்தம்? கொரிந்து பட்டணத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு பவுல் என்ன பண்ணியிருக்காரு? லெட்டர் போட்டிருக்காரு. ரோமர்களுக்கு எழுந்த நிருபம்னா என்ன அர்த்தம்? ரோமாபுரியில இருக்கக்கூடிய ரோம்ல இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு லெட்டர் போட்டது. கலாத்தியருக்கு எழுதின நிருபம்னா, கரெக்டா? அப்படின்னா லெட்டர் போடும்பொழுது அதுல நபர்கள்ல தான் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த பெனடிக்ஷன்ல என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தா கொடுப்பாங்க. அந்த வாழ்த்துதல்ல என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. வாசிக்கலாம். ரோமர் 1:3 ரோமர் 1:3 நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும், அடுத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும். ஐயோ, யாரை காணோம்? ஏன் காணோம்? சரி, அடுத்தது 1 கொரிந்தியர்ல வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1:3 1 கொரிந்தியர் 1:3 நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. மறுபடியும் யாரை காணோம்? ஆவியானவரை காணோம். ஏன் காணோம் அப்படின்னு ஒருத்தர் இருந்தா தானே பவுல் எழுதியிருப்பார். அப்படின்னா அப்படி ஒரு நபரே இல்லை. அங்க எத்தனை பேர் தான் இருக்கிறாங்க? 2 பேர் தான். பிதாவாகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படின்னா அவங்க மூலமா கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக. அடுத்து சரி, வேற ஏதாவது நிருபத்தில் எழுதியிருப்பாரோ? வாசிக்கலாம். கலாத்தியர் 1:3 கலாத்தியர் 1:3 நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் காணோம், ஆவியானவரை காணோம். அடுத்து எபேசியர் 6:23 எபேசியர் 6:23 பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் சகோதரருக்கு சமாதானமும் விசுவாசத்தோடு கூடிய அன்பும் உண்டாவதாக. அப்படின்னு என்ன அர்த்தம்? யாரே காணோம், யாரே இல்ல. லெட்டர் போடும்போது ஆவியானவர் என்பவர் ஒரு நபரா இருந்திருந்தா அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணிருப்பாங்க? எழுதியிருப்பாங்க. அப்படி ஒரு நபரே இல்ல. ஏன்னா அது தேவன் கிட்ட இருந்து வரக்கூடிய வல்லமை. அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல யார் தான் இருக்காங்க? பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாலும் சகோதரருக்கு சமாதானமும் விசுவாசத்தோடு கூடிய அன்பும் உண்டாவதாக. பிரதர், இந்த பவுல் கொஞ்சம் ஜூனியர் பிரதர். ஜூனியர்னு என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து ஊழியம் பார்க்கும் போதெல்லாம் யார் இல்லை? பவுல் இல்லை. அதனால கொஞ்சம் தெரியாம என்ன பண்ணிருப்பார் போல இருக்கு, எழுதி வச்சிருப்பார் போல இருக்கு. நம்ம யாருக்கிட்ட கேட்கலாம்? போய் கொஞ்சம் சீனியர்ஸ் கிட்ட கேட்கலாம். சீனியர்ஸ்னா யாரு? அப்படின்னா பவுல் தப்பா எழுதியிருப்பாரா? இல்ல. அப்படின்னா கூடவே இருந்தாங்களா சீனியர்ஸ்? யாரு? பேதுரு. அதுல இன்னொருத்தர் ரொம்ப க்ளோஸ், இயேசுவுக்கு அன்பான சீசன். எங்கே வச்சுக்கிட்டாரு? மார்பருகே. என்ன பண்ண வச்சவர்கிட்ட கொஞ்சம் என்ன பண்ணிக்கலாம், கேட்டு பார்க்கலாம். பவுல் சொல்றது கரெக்டா தப்பானு. சரிங்களா? 2 பேதுரு 1:2 2 பேதுரு 1:2 தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. பேதுரு எழுதல உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. யார்கிட்ட இருந்து? தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால். யார் அறிகிற அறிவினால்? இல்ல, பரிசுத்தாவியானவர் இல்ல. யோவான் ஒரு படி மேல போய் எழுதுறாரு பாருங்க. 1 யோவான் 1:3 1 யோவான் 1:3 நீங்கள் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி. நீங்கள் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி. இங்க எத்தனை பேருக்கு அப்போஸ்தலரோட ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகணும்னு ஆவல் இருக்குது? யாருக்குமே இல்லை. எல்லாருக்குமே இருக்கு இல்லையா? யோவானோட ஐக்கியம் ஆகணும்னு. ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். என்ன அறிவிக்கிறாராமா? நாங்கள் கண்டும்னா நாங்க பார்த்ததை, நாங்க கேட்டதை என்ன பண்றோம் உங்களுக்கு சொல்றோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. என்னவா? எங்களுடைய ஐக்கியம் யார் கூட தான் இருக்குது? பிதாவாகிய தேவனோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. யாரோட இல்ல? அப்படிலாம் இல்ல. உங்களுக்கு யாரோட ஐக்கியம் இருக்கு? இப்போ எங்களுக்கு யோவான் கூட தான் ஐக்கியம் இருக்கு. அதனால எங்க ஐக்கியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும்
அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும். ஏன் பரிசுத்த ஆவியானவர்னு போடலன்னா, ஒரு நபரா இருந்தா தான் ஐக்கியம் வச்சுக்க முடியும். ஐக்கியம் ஃபெலோஷிப். இப்ப நமக்கு புதுசா ஒரு ஐக்கியம் என்ன இருக்கு? இந்த சத்தியத்தின் வாயிலாக கிடைச்சிருக்கா இல்லையா? ஐக்கியம் இருக்கா இல்லையா? நமக்கு இருக்கு. அப்படின்னா இந்த ஐக்கியம் கிடைச்சிருக்கு இல்லையா? அப்படின்னா ஏன்னா நம்ம நபர்கள். இந்த இடத்துல எங்க ஐக்கியம் யார் கூட இருக்குன்றாரு? தேவன் கூடவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா அவங்க நபர்கள். பட் ஆனா இந்த இடத்துல ஏன் பரிசுத்த ஆவியானவர் சொல்லனா, நபரே இல்லை, அது தேவன் கிட்ட இருந்து வரக்கூடிய வல்லமை. அடுத்து யோவான் 14 அதிகாரம் 1 வசனம். யோவான் 14 அதிகாரம் 1 உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இந்த வசனத்தை போட்டு இந்த சப்ஜெக்ட் ஆரம்பிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் நான். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அடுத்து தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள். தேவனிடத்தில் என்ன பண்ணுங்க? விசுவாசமா இருங்க. என்னிடத்திலும் விசுவாசமா இருங்கள். என்னிடத்தில்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசமா இருங்கள். அடுத்து என்னிடத்தில். அடுத்து திருப்பி அதான் வரும். வேற இல்ல. வேற என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியானவரிடத்தில் விசுவாசமா இருங்கள் இல்ல வசனத்துல. அப்படின்னா அப்படி ஒரு ஆளே இல்ல. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்க ஆரம்பிக்குது பாருங்க. அடுத்தது ஏசாயா 34 அதிகாரம் 16 வசனம். ஏசாயா 34 அதிகாரம் 16 வசனம். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள். எப்படி வாசியுங்கள்? தேடி வாசியுங்கள். இவைகளில் ஒன்றும் குறையாது. இவைகளில் ஒன்றும் குறையாது. இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாமல் இராது. அப்படின்னா ஒரு கேள்வி ஒரு இடத்துல இருக்குன்னா அதுக்கு ஜோடி வசனம் பைபிள்ல வேற எங்கன்னா நிச்சயமா என்ன பண்ணும்? இருக்கும். அதுதான் நம்ம ஒவ்வொரு கிளாஸா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். அப்படின்னா நாம கேட்கக்கூடிய சத்தியம் நமக்கு புரியுதா? புரியுதுன்னா நம்மளுடைய வல்லமையில புரியுதா? கிடையாது. தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால இது என்ன ஆகுது? நமக்கு நடக்குது. அடுத்து 1 தெசலோனியர் 5 அதிகாரம் 19 வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரம் 19 வசனம். ஆவியை அவித்து போடாதிருங்கள். ஆவியை அவித்து போடாதிருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை சரியா புரிந்து கொள்வதற்கு இங்கிலீஷ் பைபிள் எடுத்து நம்ம படிச்சோம்னா என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா, do not extinguish the spirit. எக்ஸ்டிங்யூஷன் என்ன அர்த்தம்? உதாரணத்துக்கு எங்க யூனிவர்சிட்டியில அங்கங்க மாட்டி வச்சிருப்பாங்க ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர். எதுக்கு? தீய அணைக்கிறது. அப்படின்னா இதை எப்படி சொல்ல? ஆவியை அணைச்சு போடாதீங்கன்றார். அப்படின்னா ஒரு ஆளை அணைக்க முடியுமா? ஒரு ஆளை அணைக்க வேணா முடியும், என்ன பண்ண முடியாது? நெருப்பு மாதிரி அணைக்கலாம் முடியாது. அப்படின்னா ஆவியை அவித்து போடாதீர்கள் என்ன அர்த்தம்? அணைச்சிடாதீங்க ஸ்பிரிட்டை. எப்போ ஸ்பிரிட் அணைச்சு போட முடியும்? உதாரணத்துக்கு இப்ப இந்த சத்தியம் கேட்க புரியுதா? இது நமக்கு கீழ்ப்படிதல் இருக்கக்கூடிய காரணத்தினால தேவன் நமக்கு ஆவியை கொடுக்கறதால இந்த ஆவி எப்படி அடைஞ்சு போயிடும்? வீட்டுக்கு போன உடனே ஒரு சவுண்ட் போட்டு வச்சுக்கோங்களேன், கோவத்துல சொல்றேன், என்ன ஆயிரும்? புரியுதா நான் சொல்றது? அதுதான் கேரக்டர். ஸோ அந்த கீழ்ப்படிதல் வேணும்னா நமக்கு பரிசுத்தாவிய தேவன் கிட்ட என்ன பண்ணணும்? நம்ம நிறைய வாங்கணும். ஆனா அந்த பரிசுத்தாவிய ஒரு கடவுள்லாம் இல்ல. அடுத்து எபேசியர் 4 அதிகாரம் 30 வசனம். எபேசியர் 4 அதிகாரம் 30 வசனம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். முத்திரையாக பெற்ற அப்படின்னு என்ன அர்த்தம்? இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பைபிள் முக்கியமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பைபிளில் எல்லாமே நேரடியான வார்த்தைகள் எழுதப்பட்டதா? பைபிள் நேரடியான வார்த்தைகள் இருக்கா? இல்லை. ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம், அடையாள பாஷையில் இருக்கு, ஓமையில் இருக்கு, தீர்க்க தரிசனத்தில் இருக்கு, நிழலும் பொருளும் என்ன ஆகுதுங்க இருக்கு, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு என்ன பண்ணப்படும் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்ட விஷயங்கள்ல இருக்குது. அப்படின்னா மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற அப்படின்னா ஒரு முத்திரையா வாங்கியிருக்குமா? இல்லை. முத்திரை மாதிரி எதை வாங்கியிருக்கோம் நம்ம? சீல்டா ஹோலி ஸ்பிரிட் என்ன பண்ணியிருக்கோம்? நாம வாங்கியிருக்கோம். அப்போ பரிசுத்தாவியை துக்கப்படுத்துறது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பரிசுத்தாவியை கொடுத்த தேவனை நாம துக்கப்படுத்துறதா ஹோலி ஸ்பிரிட் என்ன பண்றதுங்க இந்த இடத்துல? துக்கப்படுத்துறது. அப்படின்னா பரிசுத்தாவியை துக்கப்படுத்துகிறது என்றால் என்ன? உதாரணத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றும் இல்லை, பைபிள் தேவனுடைய வசனத்தை தெளிவாக சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்த அதை புரிஞ்சுக்காத வரைக்கும் பிரச்சனை கிடையாது. தெளிவாக புரிஞ்சுக்கிட்ட பிறகு அதே தவறான விசுவாசத்துக்குள்ள இருக்கலாமா? ஒருவேளை இதுக்கு முன்பாக இந்த விசுவாசத்துக்குள்ள இருந்திருக்கலாம்.
ஆனா இதுக்கப்புறம் இருந்தோம்னா யாரையே துக்கப்படுத்துற மாதிரி, தேவனையே துக்கப்படுத்துற மாதிரி. வாசிக்கலாம் லூக்கா மறுபடியும் 1 வசனம். லூக்கா 1:35. தேவ தூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். தேவனுடைய குமாரன் எனப்படும். அப்படின்னா கிளியரா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி பிறந்தாரு? பரிசுத்தாவி மூலமா. யாரு? மரியாள். பிறந்ததுதான் யாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இத ஆவியானவர்னு போடுங்க, என்ன ஆயிரும்? அது மாபெரும் தவறான போதனை ஆயிரும். இந்த மாபெரும் தவறான போதனைய எப்படி புகுத்தி இருக்கிற சாத்தான்றதை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், யோசிச்சுக்கலாம். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு மத்தேயு 12:32. மத்தேயு 12:32. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமாக வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். புரிஞ்சுங்களா? யாருன்னா மனுஷகுமாரனா அவரை சொல்றாரு. எனக்கு விரோதமா பேசினா கூட என்ன பண்ணப்படும்? மன்னிக்கப்பட்டுரும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. இப்பவும் கிடையாது மன்னிப்பு, எப்பவும் கிடையாது மன்னிப்பு. இது ஏன் தெரியுமா? எப்ப தெரியுமா ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசுவாரு? எப்ப தெரியுங்களா பேசுவாரு? ஆண்டவர் அற்புதம் பண்ணும்போது அது பிசாசின் வல்லமையினால் என்ன பண்றீங்க நீங்க செய்றீங்கன்றவாங்க. பிசாசின் வல்லமையினால் செய்யறாரு. அவரு யாருடைய வல்லமையினால செய்யறாரு? தேவனுடைய வல்லமையினால என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா செய்யறாரு. அப்படின்னா ஆண்டவரை என்ன அக்யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீ என்ன பண்ற? இத பிசாசின் வல்லமையினால செய்யறனா? அப்ப யாரையே பிசாசுன்னு ஆக்கிட்டாங்க இந்த இடத்துல. தேவனே என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, பிசாசுன்ற அளவுக்கு யூதர்கள் சொல்ற அளவுக்கு என்ன பண்ணியாச்சுன்னா மைண்ட் போயாச்சு அவங்களுக்கு. அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, இப்படியே இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி ஹோலி ஸ்பிரிட்டுக்கு விரோதமா பேசுனீங்கன்னா அது உங்களுக்கு என்ன கிடையாது? மன்னிப்பு இல்லை. இப்ப சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒண்ணா? கிடையவே கிடையாது. இந்த இடத்துல அது தேவன் கிட்ட இருந்து வரக்கூடிய வல்லமை. என்னை பத்தி கூட தப்பா பேசுறீங்க, தேவனுடைய வல்லமையை பத்தி என்ன பண்ணாதீங்க, நீங்க தவறா பேசாதீங்க. அப்படி பேசுனீங்கன்னா யாரையே தப்பா பேசுற மாதிரி, தேவனையே தப்பா புரிஞ்சுக்கிற மாதிரி, இனியும் பரிசுத்த ஆவியானவர் என்பவர் ஒரு கடவுள் நாம் விசுவாசம்னா அது யாரையே அசட்டை பண்ற மாதிரி, தேவனையே அசட்டை பண்ற மாதிரி. இனியும் 1+1+1=1 அப்படின்ட்டு இருந்தோம்னா அது தேவனை அசட்டை பண்ற மாதிரி. வாசிக்கலாம் 1 தெசலோனிக்கேயர் 4:8. 1 தெசலோனிக்கேயர் 4:8. ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரே அல்ல, மனுஷரெல்லாம் கிடையாதுங்க, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தர்லின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். பண்ணலாமா? மனுஷனே பண்ணக்கூடாது நாம. அப்படி இருக்கும் பொழுது இப்பேற்பட்ட பரிசுத்த ஆவியை தரக்கூடிய தேவனை அசட்டை பண்ற மாதிரி ஆயிரும். அப்படின்னா இனி நமக்குள் இருக்க வேண்டிய ஆழமான விசுவாசம் என்னன்னா, பரிசுத்த ஆவி என்பது தேவன் கிட்ட இருந்து வரக்கூடிய வல்லமையை தவிர்த்து அவர் ஒரு நபர்லாம் இல்லை, பரிசுத்த ஆவியானவர்லாம் கிடையவே கிடையாது. ஆனாலும் பிரதர், நாங்கள் ஏன் அப்படிலாம் யோசிச்சு விசுவாசம்னா சில பேர் சொல்றத, பைபிள்லயே சில இடத்துல என்னன்னு இருக்கு, ஆவியானவர்னு இருக்க, தேற்றவாளன்னு இருக்க, அதனாலதான் நாங்கள் என்ன பண்ணோம், விசுவாசம். வெரி குட், தப்பு இல்லை. அது என்ன பண்ணிடலாம், இப்போ நம்ம பார்க்கலாம். கரெக்டா இல்லையா? பைபிள்ல சில இடங்கள் என்னன்னு இருக்கு, ஆவியானவர் இருக்கு. இன்னொரு இடத்துல என்னன்னு இருக்கு, தேற்றரவாளன் அப்படின்னு என்ன ஆகுதுங்க இந்த இடத்துல இருக்கே. அவர் வந்து சகல சத்தியத்திலும் என்ன பண்ணுவார், வழிநடத்துவார் அப்படின்னு இருக்கே. அதனால தான் நாங்கள் என்ன பண்ணோம், நம்பணும். இப்போ அதையும் என்ன பண்ணலாம், நாம உள்ள போகலாம். சரிங்களா? ஸோ எங்கேருந்து ஆரம்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இவர் உங்களுக்கு நல்லா தெரியும். சேவலையும் இவரையும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. சேவல் தெரியுதா? சரி, தெரியாக்கிட்டு கூட பரவாயில்ல. அப்படின்னா ஏன் சேவல் இவருக்கு என்ன ஒரு தொடர்பு? 3 தடவை, ஒரு தடவை இல்லை, என்ன அவர் யாருன்னு தெரியாதுங்க. சொல்ல மட்டும் இல்லை, தூஷிக்கவும் தொடங்கினா பயம் வந்துருச்சு நம்மளுக்கு. தூஷிக்கவும் சபிக்க. ஏன்னா நம்ம பார்த்து அமைதியாக என்ன பண்ணிடலாம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், அப்படியே குளிர் காஞ்சிக்கிட்டே அப்படின்னு என்ன பண்ணான்னு பார்த்து உட்காந்தாரு. டக்குன்னு பிடிச்சாங்க. ஆமா, அவரு கூட தானே பார்த்து அந்த உடனே நம்மளுக்கு என்ன பண்ண முடியலன்னு பார்த்தீங்கன்னா என்ன செய்யறதுன்னு தெரியல. பட் ஆனால் யோசிச்சு பாருங்க, அந்த 3 தடவை மறுதளிச்சிட்ட உடனே ஒரே பார்வைதான் உடஞ்சே போயிட்டார் பேதுரு. கரெக்டா நொறுங்கிட்டாரு.
ஸோ என்ன பண்றாருன்னா மனம் கசந்து என்ன பண்றாரு, அலறாரு. அதே மறுதளிச்ச பேதுருவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த உடனே என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது எல்லாரும் போயிட்டு இருக்கும் பொழுது மறுபடியும் என்ன பண்றான், வாங்க போலாம், எங்க மனுஷருக்கு பிடிக்கிற ஆக்கலான்னு கூப்பிட்டா என்ன பண்றாப்புல நம்பாலு, வாங்க போலாம் அப்படின்னு உடனே இந்த உடனடியே நாங்களும் என்ன பண்றோம், வரோன்னு என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறதுக்கு திரும்பி போறாங்க. இப்படி இருந்துட்டார். இப்ப என்ன ஆயிடுச்சு, விசுவாசமே போயிடுச்சு ஏறக்குறைய. ஆனா இதே பேதுரு பெந்தகோஸ்தே நாள்ல பரிசுத்த ஆவி வாங்கின உடனே பேசினார் பாருங்க, ஸ்பீச் ட்ரூத் பேசினார் பாருங்க. என்ன தெரியுங்களா சொன்னாங்க, வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2:37. அப்போஸ்தலர் 2:37. இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர். பேதுரு பேசினதை கேட்ட உடனே அந்த பெந்தகோஸ்தே நாள்ல கூடி இருந்தாங்கல்ல தேவ பக்தி உள்ள யூதர்கள், ஒரு இடத்துல இருந்து வரல, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்ல இருந்து என்ன பண்ணிருக்காங்க, அன்னைக்கு ஜெருசலேம்ல கேதர் ஆயிருக்கிறாங்க. அந்த தேவ பக்தி உள்ள யூதர்கள் சொல்றாங்க, இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரர்களே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம், ஏங்க இவ்வளவு நாளா தப்பு தப்பா என்ன பண்ணிருந்தோம், நாங்க விசுவாசத்துக்குள்ள இருந்தோம். யார மாதிரியே இருக்குது, கொஞ்சம் நம்மள மாதிரியே இருக்கு கொஞ்சம் பார்க்கறதுக்கு. அப்படின்னா நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என தெரிஞ்சு போச்சு இப்ப உங்களுக்கு உண்மை என்னங்கிறது. உடனடியே என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அடுத்து இது இது ஏன் இப்படியெல்லாம் பேதுருனால பேச முடிஞ்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2:33. அப்போஸ்தலர் 2:33. அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதும் ஆகிய இதை பொழிந்தருளினார். எதை பெற்று, பரிசுத்த ஆவியை பெற்று. இப்ப கேள்வி என்னன்னா, பைபிளில் சில இடங்களில் என்ன வருகின்றது, ஆவியானவர் என்ன ஆகுது, வருது. அப்படி வர்றதை தான் நாம் என்ன பண்றோம், நாம விசுவாசம் அப்படின்னு சொன்னோம்னா, இப்ப நாம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எடுத்து படிக்கலாம். எதை, பைபிள கொஞ்சம் ஆழமா எடுத்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாசிக்கலாம். ஆக்சுவலா புதிய ஏற்பாட்டில் இங்கிலீஷ்ல ஸ்பிரிட் அப்படின்னு வருது இல்லையா, அதுல தான் தமிழ்ல என்னன்னு போட்டிருக்காங்கன்னா ஆவி. அது கிரீக்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூமா. என்னங்க, நியூமான்ற ஒரு கிரீக் வேர்டு. நரக சப்ஜெக்ட்லாம் கேட்டோம்ல, தேவன் என்ன குப்பையில் போட்டு ஃப்ரை பண்றாரா, அப்படிலாம் இல்லை. எப்படி கண்டுபிடிச்சோம், கிரேக்க வார்த்தை எபிரேய வார்த்தையே வேறாங்க, ஆழமா அதை நம்ம பார்த்து கண்டுபிடிச்சிட்டோம். ஆத்மா யாரு, நாம தான் ஆத்மா, நமக்குள்ளெல்லாம் ஆத்மான்னு ஒன்று இல்லை, அதையும் நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். அந்த மாதிரி தான் இந்த இடத்துல ஆவியானவர் என்பது தவறான மொழிபெயர்ப்பு. என்னன்னு மொழிபெயர்த்திருக்கணும்னா ஆவின்னு வாசிக்கலாம். நாம புதிய ஏற்பாட்டில் மார்க் 1:10 தமிழ் பைபிள்ல என்னன்னு போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆவியானவர்னு போட்டிருக்கு. இங்கிலீஷ் பைபிள் என்னன்னு போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட்னு போட்டிருக்கு. கிரீக்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையினுடைய கிரேக்க பதம் நியூமான் இருக்கு. ஸ்பிரிட்னா தமிழ்ல என்னன்னு போட்டிருக்கணும், ஆவின்னு போட்டிருக்கணும். அடுத்து மார்க்கு 1:12 என்னன்னு இருக்கு, ஆவியானவர்னு இருக்கு. இங்கிலீஷ் பைபிள் என்னன்னு இருக்கு, ஸ்பிரிட்னு இருக்கு. கிரீக்ல நியூமான் இருக்கு. என்ன போட்டிருக்கணும் இங்க, ஆவின்னு போட்டிருக்கணும். அடுத்து யோவான் 3:34 தமிழ்ல என்னன்னு இருக்கு, ஆவின்னு இருக்கு. இங்கிலீஷ்ல என்ன இருக்கு, ஸ்பிரிட்னு இருக்கு. கிரீக்ல என்ன இருக்கு, நியூமான் இருக்குது. அடுத்து லூக்கா 3:22 தமிழ்ல என்ன இருக்கு, ஆவியானவர் இருக்கு. இங்கிலீஷ்ல ஸ்பிரிட்னு இருக்கு. கிரீக்ல நியூமான் இருக்கு. கிரீக்ல எல்லாமே என்னதான், நியூமா தான். நியூமானா என்ன அர்த்தம், ஆவின்னு அர்த்தம். அப்போ இங்க ஆவின்னு போட்டவங்க அங்கேயோ என்னன்னு போட்டிருக்கணும், ஆவின்னு போட்டிருக்கணும். இல்லைங்க பிரதர், நீங்க ஏதோ பிபிடியில் ஏதோ போடுறீங்க, நாங்க என்ன பண்ண மாட்டோம், நாங்க நம்ப மாட்டோம் அப்படின்னீங்கன்னா இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு லைவ் டெமோக்கு என்ன பண்ணலாம், போகலாம். சரிங்களா, லைவ் டெமோக்கு போகலாம். பைபிள் இருந்தே டைரக்டா, கிரீக்ல இருந்தே டைரக்டா எடுத்து என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாசிக்கலாம்.
ஓகே, இது ஒன்றும் புதுசாக பார்க்காதீங்க. பைபிள் சாஃப்ட்வேர் எல்லா மேலே தெரியுதா? இத்தனை வேர்ஷன்ஸ் ஆஃப் பைபிளும் இதில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். இதனுடைய ஹீப்ரு வேர்டு, கிரீக் வேர்ட்லாம் இதை ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் இதில் போய் பார்த்துக்கலாம். உதாரணத்துக்கு இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோசே பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த வார்த்தையை நம்ம கிளிக் பண்ணோன்னா அதனுடைய கிரீக் வேர்டு, ஹீப்ரு வேர்டு இது எல்லாம் என்ன ஆயிருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேரில் வந்துடும். ஒருவேளை யாருன்னா கேட்டிங்கன்னா கூட பின்னாடி என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இதை உங்களுக்கு எப்படி பார்க்குறதுன்றதை நம்ம பின்னாடி சொல்லி கொடுக்குறோம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு மார்க்கு 1ஆம் அதிகாரம் தமிழ் எடுத்துக்கலாம். 10ஆம் வசனம் எடுத்து பார்த்தோம்னா என்ன இருக்கு? அவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவை போல் தம்மேல் இறங்குறதையும் கண்டார். தமிழ் என்ன இருக்கு? ஆவியானவர். அப்படியே ஒரு NASBல போய் எடுக்கிறேன் பாருங்க, என்ன இருக்கு? அந்த ஸ்பிரிட். தமிழ்ல என்னன்னு போட்டாச்சு? ஆவியானவர்னு போட்டாச்சு. என்னன்னு மொழிபெயர்த்திருக்கணும்? ஆவின்னு போட்டிருக்கணும். அவ்வளோதான். இதனுடைய வேர்டு இந்த இடத்துல பாருங்க. இந்த ஸ்பிரிட்டுக்கு என்ன கிரீக் வேர்டு தெரியுதா? நியூமான்ற கிரீக் வேர்டு. இப்போ அடுத்தது யோவான் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் எடுத்துக்கலாம் தமிழ்ல. தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கார். அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவிக்கு என்னன்னு வருது? அதே நியூமா தான். ஆனா இங்கிலீஷ்ல என்னன்னு இருக்குது? ஸ்பிரிட். அப்படின்னா கிளியரா என்ன புரியுது? ஆவியானவர்னு வரக்கூடிய எல்லா இடத்துலயும் என்ன நடந்திருக்குதுங்க? தவறான மொழிபெயர்ப்பு பிழை. ரொம்ப ஈஸியா இப்போ உதாரணத்துக்கு இப்போ ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கலாம் நிறைய விஷயத்த. இப்போ இந்த 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 கிரீக் வேர்ட் இருக்குல்ல நியூமா, இது எங்கெங்கெல்லாம் வருது அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா உதாரணத்துக்கு என்ட்ரி பை நியூ டெஸ்ட்மென்ட் ஃபுல்லா எங்கெங்கெல்லாம் வருது அப்படின்னு நீங்க செக் பண்ணா கூட ஒன்றும் இல்லை. இப்படி போய் நீங்க தட்டினீங்கன்னா மடன்னு என்ன ஆயிருதுன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை வசனம்? ஏறக்குறைய 350 வசனத்தில் என்ன பண்ணியிருக்காங்க? இந்த கிரீக் வேர்டு நியூமா அப்படின்னு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருது. அப்போ எல்லாம் எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெளிவாக உங்களுக்கு என்ன புரிஞ்சிடும் இந்த இடத்துல? அது ஆவியை அடையாளப்படுத்தியதே தவிர்த்து எதை அடையாளப்படுத்தல? ஆவியானவர் அந்த இடத்தில் இல்லை என்பது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிரூபணம் ஆகுகின்றது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எதெல்லாம் இல்லை இப்போ? ஆவியானவர்லாம் கிடையாது. மார்க் 1:10 ஆவிதான், 1:12 ஆவிதான், யோவான் 3:34 ஆவிதான், லூக்கா 3:22 ஆவிதான். இது புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு கிரீக். இதே போல பழைய ஏற்பாட்டிலே இருக்கு இல்லையா? பழைய ஏற்பாட்டில் ஆவி அப்படின்ற ஒரு வேர்டுக்கு இந்த இடத்துல கிரீக் கிடையாது. எதுங்க? ஹீப்ரூல எழுதப்பட்டிருக்கு பழைய ஏற்பாடு. வாசிக்கலாம். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல் ஆவியை கட்டளையிட்டீர். உம்முடைய நல் ஆவியை கட்டளையிட்டீர். இந்த இடத்துல ஆவின்னு வருது இல்லையா? இங்கிலீஷ்ல ஸ்பிரிட்னு இருக்கு. இந்த இடத்துல ஹீப்ரு வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருவாக். ருவாக்குன்ற ஒரே ஹீப்ரு வேர்டு ஆவினும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது, சுவாசம்னு 4 முறை மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, மனம்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, நுகர்தல்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, காற்றுன்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா உதாரணத்துக்கு இந்த ஒரே ஹீப்ரு வேர்டு இத்தனை தடவை என்ன பண்ணப்பட்டிருக்குங்க? பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது எல்லாமே ஆள் தத்துவமா? இல்லை. கரெக்டா? ஸோ அப்படின்னா கிளியரா ஒரு விஷயம் என்ன புரியுது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஹோலி ஸ்பிரிட் பல விதத்தில் என்ன ஆகுது இந்த இடத்துல செயல்படுது. ஆனால் ஹோலி ஸ்பிரிட் ஒரு கடவுள்லாம் இல்லை. அடுத்து முக்கியமான விஷயம் யோவான் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் ஆண்டவரே சொன்னது. யோவான் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். இந்த இடத்துல அவர்னு யார சொல்றாரு? பரிசுத்த ஆவியை சொல்றாரு. இதுதான் நாம என்ன பண்ணோம்? அவர் வரும்போது சகல சத்தியத்திலும் உங்களை என்ன பண்ணுவார்? எடுத்துவார். இப்ப நாம என்ன யோசிக்கங்க? அவர்னு வந்துருச்சுல, அப்ப அவர் தானே அப்படின்னு என்ன பண்ணுவோம்? நாம சொல்லுவோம்.
இங்கிலீஷ்ல என்னன்னு போட்டிருக்குது? ஹீ அப்படின்னு போட்டிருக்கு. அது தமிழ்ல என்னன்னு போட்டிருக்காங்க? ஹீக்கு. அவர் கரெக்டாக தான் என்ன பண்ணியிருக்காங்க? போட்டிருக்காங்க. ஆனா இதனுடைய கிரீக் வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்கினோஸ் அப்படின்ற கிரீக் வேர்டு. என்னங்க? எக்கினோஸ் அப்படின்ற கிரீக் வேர்டு. இந்த எக்கினோஸ் அப்படின்ற கிரீக் வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு நியூட்டர் ஃபார்ம். நியூட்டர் ஃபார்ம்னா மஸ்குலைன் அப்படின்னு என்ன அர்த்தம்? வெரி குட். ஃபெமினைன் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஹீனா மஸ்குலைன்ல வரும், கரெக்டா? ஷீனா எதுல வரும்? பெண் பால்ல வரும், கரெக்டா? நியூட்டர் ஃபார்ம்னா என்ன அர்த்தம்? ரெண்டுமே இல்லை, சரிங்களா? இப்படி ரெண்டுத்தையும் என்ன பண்ணாது, ஒரு காமனான பொருட்களை, இப்ப உதாரணத்துக்கு இந்த மைக்க தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? தெரிஞ்சவங்க சொல்லலாம், ஹெல்ப் பண்ணலாம் எனக்கு கூட. இந்த மைக்க என்ன சொல்லுவாங்க? அவள்னு சொல்லுவாங்களா? அவர். வெரி குட். அது அக்ரினையா? குட். ஸோ அப்படின்னா இந்த இடத்துல யோவான் 16:14 அவர் சகல சத்தியத்திலும் வழிநடத்துவார். அது தமிழ்ல என்ன இருக்கு? இப்போ இந்த இடத்துல நமக்கு அவர் இருக்கா? இங்கிலீஷ்ல என்ன இருக்கு? ஹீ. கிரீக்ல எக்கினோஸ். இதே லூக்கா 10:12 இதே கிரீக் வேர்டுக்கு என்ன இருக்கு? அந்த, தட் அப்படின்னு இருக்கு. இதே யோவான் 20:15 என்ன இருக்கு? அவள். அப்ப எடுத்துக்கலாமா? ஷீன் எடுத்துக்க முடியுமா? பரிசுத்த ஆவியானவர் ஷீன் எடுத்துக்க முடியுமா? முடியாது. யோவான் 1 யோவான் 5:16 கரெக்டா இருக்கு பாருங்க. அது எக்கினோஸ்க்கு அதுன்னு என்ன பண்ணிருக்காங்க? இட்டுன்னு கரெக்டா மொழிபெயர்த்திருக்கு. அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன புரிஞ்சுக்கணும்னா அவர் சகல சத்தியத்தையும் வழிநடத்துவார். அப்படின்னா இந்த இடத்துல ஏன் இந்த இடத்துல கிரீக்ல இந்த வேர்ட் பயன்படுத்தியிருக்காங்க எக்கினோஸ், நியூட்டர் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியை பற்றி பேசும்பொழுது அவர் அப்படின்னு பயன்படுத்தப்பட்டது எல்லாமே நியூட்டர் ஃபார்ம்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னோம்னா உருவகமா என்ன பண்ணியிருக்காரு ஆண்டவர்? அதை பேசியிருக்கார். உருவகமா பேசின விஷயத்தை எடுத்து நம்ம நினைச்ச கூடாது, ஆள் தத்துவம், பரிசுத்த ஆவியானவர் ஒரு கடவுள் அப்படின்னு நம்ம நினைச்ச கூடாது. பைபிள்ல இந்த மாதிரி அநேக வசனங்கள் இருக்குதா இல்லையா? இருக்கு. ஒரு சில வசனங்கள் எடுத்து வாசிக்கலாம். யோவான் 12:48 யோவான் 12:48 என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறதொன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். என்னை தள்ளி அப்படின்னா யாரை தள்ளுறோம்? ஆண்டவரை இயேசுக்கு பிடிச்சி தள்ளுறோம், அப்படியா? இல்லை, என்ன தள்ளின்னு தானே இருக்கு. எப்படி எடுத்துக்கலாம்? ஆண்டவரை பிடித்து தள்ளி விடுகிறோமா? உண்மையாக பிடிச்சி தள்ளட்டுமா? அவரை கீழே விழுற மாதிரி தள்ளட்டுமா? அப்போ என்னை தள்ளினா என்ன அர்த்தம்? ஏன் அப்படி சொல்றீங்க? அப்படியே எடுத்துக்கலாமே. இதை என்ன பண்ண முடியாது, இதை நாம எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சா என்ன பண்ணியிருக்காரு இந்த இடத்துல பேசியிருக்காரு, ஒரு உருவகமா என்ன பண்ணியிருக்காரு இந்த இடத்துல பேசியிருக்காரு. அவருக்கு கீழ்ப்படியாம போறது என்பது அவரை தள்ளி விடுற மாதிரி, புரியுதா? அப்படின்னா இந்த இடத்துல அவர் சகல சத்தியத்தையும் வழிநடத்துவாருன்னா என்ன புரிஞ்சு கூடாது? நாம பரிசுத்த ஆவி என்பது ஒரு நபர் என்றெல்லாம் நாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா புரிந்து கொள்ளக்கூடாது. அடுத்து இன்னொரு வசனம் வாசிக்கலாம். யாக்கோபு 5:4 யாக்கோபு 5:4 இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் இடுகிறது. அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது. எது கூக்குரல் இடுக்குதாமா? கூலி கூக்குரல் இடுகிறது. கூலி கூக்குரல் இடுமா? கூலி கூக்குரல் இடுமா? கூலி கொடுக்கலாம் மனுஷன் என்ன பண்ணுவான்? கூக்குரல் இடுவானே தவிர்த்து கூலிலாம் என்ன பண்ணாதீங்க இந்த இடத்துல, கூக்குரல் இடாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏன் இப்படி சொல்லப்பட்டிருக்குது? இது ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். அப்படின்னா உருவகமா என்ன பண்ணியிருக்காருங்க இந்த ஆண்டவர் சொல்லியிருக்காரு தவிர்த்து அதை அப்படியே டைரக்டா எடுத்துக்க முடியுமா? முடியாது. அடுத்து என்னாகமம் 16:30 இந்த வசனம் வாசிங்க. என்னாகமம் 16:30 முதல் பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகுக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருள்களையும் விழுங்கி போட்டது. கோராகு அவரை சார்ந்தவர்கள் எங்க போயிட்டாங்க? பூமிக்குள்ள போயிட்டாங்க. பூமி தன் வாயை திறந்து, அப்ப பூமிக்கு என்ன இருக்குது? வாய் இருக்கா?
அதுலயும் பாரு கரெக்ட். அப்படின்னா பூமிக்கு வாய் இருக்கு, உண்மையாக எடுத்துக்க முடியுமா இந்த இடத்துல? அப்படின்னு என்ன இருக்கு? பூமி ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு உருவகமா பயன்படுத்தி. இந்த மாதிரி பைபிள் முழுக்க கொட்டி கிடக்கு. அடுத்து இங்கிலீஷ் பைபிள் என்ன போட்டிருக்காங்க பாருங்க, அந்த எர்த் ஓப்பன்ட் ஹர் மவுத் அப்படின்னு அர்த்தம். பூமி தன் வாயை திறந்தாள். அவளா பூமி? அவளா பூமின்னு கேட்கிறேன். இல்ல, அதுதான். அப்படின்னா ஆனா இந்த பூமிய அவள் என்று என்ன பண்ணப்பட்டிருக்கு பைபிள்ல சொல்லப்பட்டதுனால அதை ஒரு நபர்னு எடுத்து அது ஒரு கடவுளாக்கிற முடியுமா? அது போல ஆண்டவர் இந்த இடத்துல ஹோலி ஸ்பிரிட் அவர்னு சொன்னதுனால ஒரு கடவுளாக்கிடலாமா? கிடையவே கிடையாது. முற்றிலும் தவறான உபதேசம். நாம கூட இயல்பா சொல்லுவோம், ஆதவன் உதித்தான். ஆதவன் யாரு? பக்கத்து வீட்டு நபர் இல்ல, சூரியன். அப்படின்னா ஆதவன் உதித்தான்னா உதித்தானா அவனா? இல்ல அது. பட் ஆனா இப்படியே என்ன பண்ணப்படுறோம் நாம சொல்றோம். கரெக்டா? அந்த மாதிரி எக்கச்சக்கமா பைபிள் இருக்கு. வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 1:22. 2 கொரிந்தியர் 1:22. அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கார். அப்படின்னா ஆவி எடுத்து அச்சார் அடிக்கிற மாதிரி அடிச்சு கொடுத்திருக்காரா? இல்ல, அதுவும் ஒரு சிம்பிள். அடுத்து 2 கொரிந்தியர் 5:5. இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. அப்ப இந்த இடத்துலயும் ஆவி என்னும் அச்சாரம் அப்படின்னா இந்த இடத்துல அச்சாரத்தை உருவமாக என்ன பண்ணிருக்காருங்க பயன்படுத்திருக்காரு. புரிஞ்சுங்களா? சோ அப்படின்னா கிளியரா அவர் சகல சத்தியத்திலும் வழிநடத்துவார்னா எப்படி ஒரு நபர் வழிநடத்துவாரோ அது போல ஹோலி ஸ்பிரிட் தேவனுடைய வல்லமை என்ன பண்ண போது உங்களை வழிநடத்த போது என்பதற்காக ஆண்டவர் அதை உருவகமா பயன்படுத்தியிருக்காரே தவிர்த்து அது ஒரு நபரா நாம என்ன பண்ணக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா எடுத்துக்கொள்ளக்கூடாது. யோவான் 14:1. இது திருப்பி வரும் இன்னைக்கு. யோவான் 14:1. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஏன் கலங்குது? என்னென்னவோ நினைச்சிட்டு இருந்தோம் இவ்வளவு நாளா. அடுத்தது தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். யார்கிட்ட இருக்காதீர்கள்? பரிசுத்த ஆவியானவர்கிட்டத்தில் இருக்காதீர்கள். ஏன்னா அப்படி ஒரு நபரே இல்லை. அடுத்து முக்கியமான கேள்விக்குள்ள போறோம். யோவான் 14:16. யோவான் 14:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். யார் வந்துட்டாரு? தேற்றரவாளன் வந்துட்டாரு. அப்ப யார் அவரு? அவர் ஒரு தேற்றரவாளன். யாருன்னா குழந்தைக்கு தேற்றரவாளன் பேர் வச்சிருக்கீங்களா? வேறறிவாளன் இல்ல, தேற்றரவாளன் அப்படின்னு யாருன்னா பேர் வச்சிருக்கோமா? ஏன் வைக்கல? தேற்றரவாளன் ஏன் வைக்கல? ரொம்ப சிம்பிள். அது ஒரு பேரே இல்லை. ஒரு நபருக்கு வைக்கக்கூடிய பெயர் அது இல்லை. இந்த இடத்துல சிஸ்டர் அழகா சொல்றாங்க, ஆறுதல் சொல்றது அப்படின்ட்டாங்க. சிஸ்டர் பதிலே சொல்லிட்டீங்க, அது ஒரு குணாதிசயம் அப்படின்னு. ஆக்சுவலா இந்த இடத்துல தமிழ்ல தேற்றரவாளன் அப்படின்னு இருக்கு இல்லையா, இங்கிலீஷ்ல என்ன இருக்குன்னா கம்ஃபர்டர் அப்படின்னு இருக்கு. ஆக்சுவலா இதனுடைய கிரீக் வேர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பேராக்ளிட்டோஸ் அப்படின்ற கிரீக் வேர்ட். பேராக்ளிட்டோஸ் அப்படின்ற கிரீக் வேர்ட். இந்த கிரீக் வேர்ட் 2 இடத்துல தான் புதிய ஏற்பாட்டில் இருக்கு. 2 இடத்துல தான் இருக்கு. ஒன்னு இங்க, இன்னொன்னு எங்க? 1 யோவான் 2:1 என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இருக்கு. ஆக்சுவலா the Greek word parakletos means helper, advocate or comforter. இது ஒரு ரோல். It refers to a role or function, not a distinct divine person. அப்படின்னு என்ன அர்த்தம்னா இது ஒரு ரோல் அடையாளப்படுத்துது. அது ஒரு நபரெல்லாம் என்ன பண்ணலங்க அடையாளப்படுத்தல. கம்ஃபர்டர் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரோல் பிளே பண்றதை தவிர்த்து அது என்ன கிடையாதுன்னா ஒரு நபர். ஹெல்பர் அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படின்னா அது என்னன்னா ஒரு ரோல், உதவி பண்ணக்கூடிய ஒரு ரோல். அட்வொகேட்னா என்ன அர்த்தம்? அது ஒரு கேரக்டர். புரியுதுங்களா? அட்வொகேட்னா என்ன பண்ணக்கூடியவர்? புரியுதுங்களா? 1 யோவான் 2:1 வாசிங்க.
1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். பரிந்து பேசுகிறவராய் இருக்காரு இல்லையா? தமிழ்ல பரிந்து பேசுறவர் இருக்கும், இங்கிலீஷ்ல எடுத்தீங்கன்னா அட்வொகேட் அப்படின்னு இருக்கும். ஆண்டவர் நமக்கு யாரா? அட்வொகேட். கரெக்டுங்களா? அட்வொகேட் யாருக்கு? நமக்கு. அப்ப ஜட்ஜி யாரு? அவரே வா, அது பார்க்கலாம் அடுத்து. தேவன் ஜட்ஜி. கரெக்டுங்களா? அட்வொகேட் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஜட்ஜி யாரு? அப்ப நாம யாரு? நாம் தான் கிரிமினல் இங்க. கரெக்டா? அப்படின்னா நாம கிரிமினல், யார் அட்வொகேட்? எவ்வளவு பேர் அட்வொகேட் பாருங்க. இந்த அட்வொகேட் இல்லைன்னா ஜட்ஜி என்ன பண்ணிடுவாரு? முடிஞ்ச கதை நமக்கு. புரியுதுங்களா? அப்படின்னா இந்த இடத்துல கேள்வி, ஆண்டவர் வந்து உண்மையாவே அட்வொகேட்டா, வக்கீல் அவரு? அப்படின்னா ஒரு ரோல் பிளே பண்றாரு. புரியுதுங்களா? என்னவா ஒரு கேரக்டர் பிளே பண்றாரு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அட்வொகேட்டா. அப்படின்னா பரிசுத்த ஆவி ஒரு ரோல் பிளே பண்ணுது. என்ன ரோல? கம்ஃபர்ட் பண்ணக்கூடிய ரோல் பிளே பண்ணுது. கம்ஃபர்ட்னா தேற்றக்கூடிய ஒரு ரோல் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவி எனக்குடைய தேவனுடைய வல்லமை செயல்படுது. ஆமாவா இல்லையா? அப்படின்னா இந்த இடத்துல அதை புடிச்சுக்கிட்டு அவர் ஒரு நபர் நாம் என்ன பண்ணக்கூடாது, நினைக்க கூடாது. ஏன்னா வசனம் வாசிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. மாம்சம். அடுத்து, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குது. அப்படின்னா நமக்கு தேற்றுதல், ஆறுதல் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு கிடைத்து அந்த தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது தேவன் அவருடைய ஆவியை நமக்கு கொடுக்கும் பொழுது ஆறுதல் கிடைக்கும். அப்படின்னா தேவனுடைய வசனம் நமக்கு ஆறுதலை கொடுக்குதா, குடிக்கலையா? கொடுக்குது. அப்படின்னா அது கொடுக்கணும்னா தேவனுடைய வசனம் நமக்கு என்ன ஆகணும்? புரியணும். அது நமக்கு புரியணும்னா என்ன வேணும்? நமக்கு பரிசுத்த ஆவி வேணும். அப்ப பரிசுத்த ஆவி நம்ம என்ன பண்ணுது? தேற்றுது. புரியுதுங்களா? தேற்றுது. வாசிக்கலாம் 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். கோலும் தடியும் என்னை தேற்றும். இது எடுத்துக்கிற கோலையும் தடியும் நபர்னு எடுத்துக்கலாமா? ஏன் கோலும் தடியும் தேற்றும்? அங்க ஒரு மெய்ப்பெண் தான் என்ன பண்ணுவாரு? ஒரு ஆடை கோலும் தடியும் வச்சு எப்படி தேற்றுவாரு? தவறான வழியில ஆடு போகாம என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா திசை திருப்புவார் மெய்ப்பெண். கரெக்டா? சோ அது போல தேவனுடைய ஹோலி ஸ்பிரிட் நமக்கு ஏற்ற சமயத்துல ஏற்ற வசனங்களை என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுக்க போகுது. அப்படி கொடுப்பதின் மூலமாக நாம் என்ன பண்ணப்படுவோம்? தேற்றப்படுவோம். அப்படி தேற்றுவதற்கு தேவன் என்ன பண்ண போறார்? உங்களுக்கு சத்திய ஆவியாகிய, அதிலே சொல்லிட்டார், சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளன். அப்படின்னா சத்திய ஆவி நமக்கு என்ன? தேற்றரவாளன்னா ஒரு நபர் கிடையாது, அது ஒரு ரோல். அப்ப சத்திய ஆவி என்ன ரோல் பிளே பண்ணுது? நம்மளை தேற்றுது. மாபெரும் பிரச்சனையில மாட்டிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணலாம் இப்போ? பெரிய பிரச்சனை இருக்கும். என்ன பண்ணலாம்? அழுதுட்டே இருக்கலாமா? சும்மா ஒரே ஒரு வசனம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவா நடக்கும். உண்மையா பொய்யா? இன்னைக்கு இந்த சத்தியம் கேட்டுட்டு இருக்கிறது கூட அவருடைய அனுமதி இல்லாம நடக்குமா? கிடையவே கிடையாது. அப்படின்னா உண்மையான சத்தியத்துக்குள்ள இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு சமாதானத்தை அசைச்சு கூட பார்க்க முடியாது யாராலையும். ஏன்னா ஆண்டவரே சொல்றாரு, உலகம் தரக்கூடாத சமாதானத்தை என்ன பண்ணிருக்கேன்?
எப்பேற்பட்ட பிரச்சனை ஈஸியா டீல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க கையில உண்மையான தேவனுடைய வசனமும் அந்த வசனத்தின்படி செயல்படுவதற்கு தேவனுடைய ஆவியும் இருக்கும். இப்ப சொல்லுங்க, தேவனுடைய சத்திய ஆவி நம்மளை தேற்றுதா தேற்றலையா? இதை பிடிச்சிட்டு இல்ல யூ ஆர் மிஸ்டர் தேற்றரவாளன், அதனால இவங்களை என்ன பண்ணுவோம், நாங்க ஒரு கடவுளா நம்பிட்டு 3-1 பிரச்சனை யார்கிட்டன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட. எப்படி ஒரு தப்ப பிசாசு நம்ப வச்சிருக்கான்றது மட்டும் பாருங்க. அடுத்து இது எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணிருப்பார் தெரியுமா? இந்த தேற்றரவாளன் எல்லாத்தையும் யோவான் 14 இருந்து பேசிட்டு வராரு. எப்ப பேசுறாரு தெரியுங்களா? மேல் வீட்டு அறையில ராபோஜனம் முடிச்சிட்ட பிறகு கெத்செமனே தோட்டத்துக்கு போகக்கூடிய வழியில என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, யார்கிட்ட பேசிட்டு இருக்காருன்னா சீஷர்கள் கிட்ட பேசிட்டு போயிட்டு இருக்காரு. அப்படி பேசும்பொழுது தான் எதையும் பேசுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோவான் 15 முதல் 2 வசனங்கள்ல, யோவான் 15 வசனம் 1 முதல், நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் மெய்யான யாரு? ஆண்டவர் திராட்சை செடியா? பிதா தோட்டக்காரரா? இது என்னங்க இது? இதுக்கு பேர் என்ன? ஓமை. கரெக்டா? ஒரு ஒரு உருவகத்தை என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா சொல்றாரு, எண்ணில் கனி கொடாது இருக்க கொடி எதுவோ. அப்ப நாம் என்ன பண்ணணுமா? கனி கொடுக்கணும். என்ன கனி? ஆப்பிள் கனி, மாதுளை கனி, ஆவியின் கனி. அப்படின்னா என்ன கொடுக்கணுமா நாம? ஆவியின் கனி. என்னது ஆவியின் கனி? அன்பு, சாந்தம், என்ன பொறுமை, நீடிய பொறுமை. நீடிய பொறுமை என்ன அர்த்தம்? எவ்வளவு பொறுமை? எப்ப காட்டினது நீடிய பொறுமை? இல்லைங்க, இப்ப சும்மா இருக்கிற சமயத்துல பொறுமை காட்டுறது பெரிய விஷயமா? அது பொறுமையே இல்லை. உச்ச கட்ட டென்ஷன் ஏத்தனாலும் என்ன காட்டணுமா? பொறுமை கிடையாது. என்ன பொறுமை? நீடிய பொறுமை. அப்ப என்ன பண்ணலாம்? அந்த கனி வருதா? அதுதான் உண்மையான கொடி. அந்த கனிகளை பத்தி பேசிட்டு இருக்காரு. புரியுதுங்களா? அப்படின்னா இச்சை அடக்கம் அப்படின்னு என்ன அர்த்தம்? இச்சை அடக்கம் உதாரணத்துக்கு ரொம்ப பெருசெல்லாம் யோசிக்க தேவையில்ல. நைட் மீட்டிங் முடிச்சுட்டு போறோம், சிஸ்டர் சாப்பிடக்கூடாதா? ஓகே, அது கூட இச்சை அடக்கத்தில் வரும். மீட்டிங் முடிச்சுட்டு போறோம், என்ன பண்ணலாம்? போயிட்டு நைட்டு சரி படிச்ச வசனங்களை ஒரு வாட்டி தியானிச்சுட்டு தூங்கலாமா, இல்ல அதை போட்டு உக்காரலாமா? எதை போட்டு? அதெல்லாம் தேவை. இப்ப இதுவே வந்துருச்சு, இதுலயே முடிஞ்சு. இப்ப இதுக்கு என்ன தேவை? இச்சை அடக்கம் வேணுமா வேணாமா? ஆமா. இருந்தா சீஷர்ல இருக்க போறோம், இல்லனா இல்ல, அவ்வளவுதான். ஆண்டவர் நம்மளை யாருமே கம்பல் பண்ணல. என்னை பின்பற்றி வர விரும்பினால அர்த்தம், இஷ்டம் இருந்தா வா. என்னை போல ஒரு வாழ்க்கைய வாழ்றதுன்னா வாழுங்க, இல்ல என்ன கிடையாது, பிரச்சனை கிடையாது. அப்படின்னா இதெல்லாம் ஆண்டவர் பேசக்கூடிய ஓமை. ஆனா நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷரா இருப்பீங்க. அப்படின்னா எத்தனை பேருக்கு ஆண்டவரே அவரை சீஷர் என்று அங்கீகரிக்கக்கூடிய ஆசை இருக்கு? எல்லாருக்கும் இருக்குல்ல. ஆனா எல்லா கிறிஸ்தவர்களும் ஆண்டவருடைய சீஷர்கள் சொல்ல முடியுமா? மனசாட்சியோட சொல்லுங்க. நிச்சயமா என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. மிகுந்த கனிகளை கொடுத்தாதான், சும்மாலாம் கிடையாது. அப்ப நீடிய பொறுமை எவ்வளவு காட்டணுமா? அன்பை எவ்வளவு காட்டணுமா? சாந்தத்தை எவ்வளவு காட்டணுமா? தயவு, நற்குணம். யோசிச்சு பாருங்க. இதுதான். இப்படி வாழ்ந்தாதான் என்னவா ஆக முடியும்? கிறிஸ்துவின் சபையா மாற முடியும். எத்தனை பேருக்குள்ள போக முடியும்? 1,44,000 பேருக்குள்ள என்ன பண்ண முடியும்னா போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. இல்ல அடுத்தடுத்த ரோலுக்கு போக வேண்டியது. என்ன கூட்டம்? திரள் கூட்டமா தான் போனோம். யோசிச்சு பாருங்க. ஆனா இதெல்லாம் ஆண்டவர் பேசிட்டு வராரு இல்லையா? சீஷர்களுக்கு ஒண்ணுமே புரியல. வாசிக்கலாம். யோவான் 16:17. யோவான் 16:17. அப்பொழுது அவருடைய சீஷரில் சிலர், நான் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியினால் கொஞ்சம் காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள் என்றும் மறுபடியும் கொஞ்சம் காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றும் அவர் நம்முடனே சொல்லுகிறதின் கருத்து என்ன என்று தங்களுக்குள்ளே பேசிக் கொண்டதும் அன்று. ஒன்னு புரிஞ்சு நமக்கு
என்னன்னு புரிஞ்சு சீஷர்களுக்கு ஒண்ணுமே புரியலன்னு மட்டும் என்ன ஆயிடுச்சுங்க, நமக்கு இப்போ தெளிவா தெரிஞ்சு போச்சு. இப்போ ஒண்ணுமே புரியல, என்னங்க பேசுறாரு, போறங்கிறாரு, திரும்பி வரங்கிறாரு, என்ன ஒண்ணுமே புரியலன்னு என்ன பண்ணிருக்காங்க, ஒவ்வொருத்தர் யோவான் யாக்கோபு ஒவ்வொருத்தர் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஆண்டவருக்கு ஒண்ணு புரிஞ்சு போச்சு. சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, யோவான் 16:25 இவைகளை நான் உவமைகளாய் உங்களுடனே பேசுகிறேன். இவ்வளோ நேரம் நான் பேசணும்ல, அது எல்லாம் எப்படி பேசணுங்கிறாரு, எதுல இருந்து, 14ஆம் அதிகாரத்திலிருந்து தேற்றரவாளன் அவர் உங்களை சகல சத்தியத்திலும் என்ன பண்ணுவாரு, வழி நடத்துவாரு. திராட்சை செடி, இது எல்லாம் நான் எப்படி பேசுறேன், ஓமையா பேசுறேன். ஆண்டவர் ஓமையா பேசின காரியத்தை கொண்டு நாம ஒரு கடவுள்னு விசுவாச தப்பு யாருக்கிட்டங்க, நம்ம கிட்ட. ஸோ அப்படின்னா காலம் வரும், அப்பொழுது பிதாவை குறித்து என்ன பண்றேன், வெளிப்படையா உங்களுக்கு நான் பேசுறேன் அப்படிங்கிறார். அப்படின்னா பரிசுத்த ஆவி என்பது ஒரு நபரா இல்லை, தேவன் கிட்ட இருந்து வரக்கூடிய வல்லமை. அதுதான் பைபிள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய சத்தியம். அடுத்து கடைசியான ஒரு பகுதிக்குள்ள, இந்த பாட்டுக்குள்ள வரப்போறோம். ஒரு முக்கியமான விஷயம், ஆனால் ஆதி ஆகமத்தில் இது இருக்கே பிரதர் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஆதி ஆகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். போச்சு, பைபிள் நம்ம ஸ்டார்டிங்ல என்ன ஆயிடுச்சு, இப்போ ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். யாரு, அப்ப ஆவியானவர் இருக்காரா, இல்ல. அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள் மொழிபெயர்ப்பு பிழை. சரிங்களா, இங்கிலீஷ் பைபிள்ல கிளியரா இருக்கு, திருவிழிப்புல கரெக்டா கொடுத்துருக்காங்க. வாசிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மண்ணுலகு உருவற்று வெறுமையாக இருந்தது. நம்ம பாக்குறல பூமியாவே இல்ல. அப்போ ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது. நீர்த்திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது. கடவுளின் ஆவி கொண்டிருந்தது. இங்கிலீஷ்ல அழகா இருக்கு, the spirit of God was moving over the surface of waters. என்ன இருக்கு அந்த இடத்துல, spirit of God இருக்கு. அப்படின்னா தேவனுடைய ஆவி அசைவாடி கொண்டிருந்தது அப்படின்னு வசனத்துல இருக்கே தவிர்த்து நம்ம பைபிள்ல இருக்கிற மாதிரி இல்ல. ஏன்னா நம்ம நரகம் பாடம் பார்க்கும் போதே நம்ம பார்த்துட்டோம். நம்ம கையில வச்சுட்டு இருக்கோம்ல தமிழ் பைபிள், அது எதனுடைய மொழிபெயர்ப்பு, ஆங்கில பைபிளுடைய மொழிபெயர்ப்பு. ஆங்கில பைபிள்ல 1-2 டிரான்ஸ்லேஷன்ஸ் இல்லை, ஏறக்குறைய 200க்கும் மேற்பட்ட மொழிபெயர்ப்புகள் இருக்குது. அதுல கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் இருக்குது. அதனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்புடைய தமிழாக்கம் தான் நம்ம எல்லார் கையில வச்சுட்டு இருக்கக்கூடிய பைபிள். சரிங்களா, அந்த ஆங்கில பைபிள் கிரீக் ஹீப்ருவோட கம்பேர் பண்ணோம்னா 56% தான் அக்யூரேட் மொழிபெயர்ப்புல, மிச்சம் 44% இப்படிதான் நம்ம படிச்சு புரிஞ்சுக்கணும். அதை வைத்து கொண்டு நாம் என்ன பண்ண முடியாது, ஒரு உபதேசத்தை நம்ம விசுவாசிக்க கூடாது. ஸோ அடுத்து ரோமர் 8:26 வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இங்கே வந்துட்டாரு. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஃபேமஸான வசனம், பலவீனங்கள் என்ன பண்றாரு, நமக்கு உதவி செய்யறாரு. நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட மூச்சு வாங்கி என்ன பண்றாரு, யாரு, ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்யறாரு அப்படின்னு இருக்கு. இதுல தவறான மொழிபெயர்ப்பா இருக்கு, அவ்வளவுதான். ஸோ அப்படின்னா இதனுடைய சரியான மொழிபெயர்ப்பை நம்ம இங்கிலீஷ்ல வாசிக்கலாம். இன் த சேம் வே த ஸ்பிரிட் ஹெல்ப்ஸ் அஸ் இன் அவர் வீக்னஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வசனம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிட்னா என்ன தமிழ்ல, ஆவி. ஆவி நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறது. எப்படின்னா, we do not know what we ought to pray for, but the Spirit himself intercedes for us with groans that words cannot express. அப்படின்னா இந்த இடத்துல திருவிழியில் கூட கொடுத்துருக்காங்க, அந்த அளவுக்கு கரெக்டா இல்லை. அப்படின்னா இந்த இடத்துல திருவிழியில் என்ன விஷயம் கரெக்டாக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆவியானவர் பெருமூச்சு கிடையாது, சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகள். அப்படின்னா யாருடைய பெருமூச்சுகள், நம்முடைய பெருமூச்சுகள். இங்கிலீஷ் பைபிள்ல ரொம்ப கிளியரா இருக்கு. இந்த சேம் வே த ஸ்பிரிட் ஹெல்ப்ஸ் இஸ் அன் அவர் வீக்னஸ். நம்ம எல்லாருக்கும் பலவீனம் இருக்குதா இல்லையா? யாருக்குன்னா இல்லைன்னு இருக்கீங்களா? எல்லாருக்குமே இருக்குது. சில சமயத்துல வரும் பாருங்க பிரச்சனை,
வாயிலிருந்து கூட ஜெபம் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. வேர்ட்ஸே என்ன ஆகாது, வராது. ஏன் வராது? துக்கம் என்ன ஆயிடுச்சு, இப்போ தொண்டி அடைச்சிக்கிச்சு. துக்கம் இப்படி தொண்டி அடைச்சிக்கிட்டதுனால என்ன வரல, அவ்வளோ பலவீனத்தில் இருந்திருக்கிறோமா? we do not know what we ought to pray for அப்படின்னு என்ன அர்த்தம்னா, என்ன ப்ரேயர் பண்றதுன்னு என்ன ஆகல தெரியல. பட் ஸ்பிரிட் intercedes for us with groans that words cannot express. அப்படின்னா வார்த்தைகள்னால் விவரிக்க முடியாதத தேவன் நமக்கு அவருடைய ஸ்பிரிட் கொடுத்துருக்கிறதுனால நாம என்ன பண்ண விரும்புகிறோமோ அதை அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறார். முடிஞ்சு. நம்ம என்னன்னு சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை, அதில் வாயில தான் சொல்லணும்லாம் அவசியம் இல்லை. என்ன கஷ்டத்திற்கு என்ன யோசிக்கிற, உனக்கு என்ன தேவைன்றத ஸ்பிரிட்ல என்ன பண்ணிக்கிறேன் நான், காட் வில் அண்டர்ஸ்டாண்ட். அவ்வளோதான். என்னெல்லாம் அங்கே பெருமூச்சு விட்டு ஜெபம் பண்ணல, ஆவியானவர் வந்து நமக்காகலாம் என்ன பண்ணிட்டு இருக்கல அந்த இடத்துல, அப்படி வசனமே இல்லை. அப்ப என்ன கண்டுபிடிச்சிட்டோம் நாம, இல்லை அப்படின்னா என்னதான் அப்படின்னு யோவான் சொல்றாருன்னா, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே. யாரை தெரிஞ்சுக்கிறது நித்திய ஜீவன்? தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஏன் இங்க ஹோலி ஸ்பிரிட் இல்லைன்னு பாத்தீங்கன்னா, அது தேவன் கிட்ட இருந்து, உண்மையான தேவன் கிட்ட இருந்து வரக்கூடிய வல்லமையை தவிர்த்து அது ஒரு நபர்லாம் இல்ல. 1+1+1 1 காலி. திரித்துவம் என்பது பிசாசால் கொடுக்கப்பட்ட உபதேசமே தவிர்த்து பைபிள்ல தேவனும் சொல்ல, ஆண்டவரும் சொல்ல, அப்போஸ்தலர் என்ன பண்ணலன்னு பார்த்தா சொல்ல. ஆனா எப்படி நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருக்கான் பாருங்க. ஏன்னா ஒளியின் தூதன் வேஷத்தை யார் தரிப்பான்? பிசாசு என்ன பண்ணுவாங்க இந்த இடத்துல, தரிப்பான். அப்ப கிளியரா ஒரு விஷயம் என்ன புரிஞ்சு போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இப்போ 1+1+1 இப்ப எத்தனை பேர் தான் இருக்காங்க? 2 பேர் தான். ஒன்னு பிதாவாகிய தேவன், இன்னொன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்னொரு முக்கியமான கேள்வி இப்போ, பிதாவாகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவங்க 2 பேரும் ஒருத்தரா இல்ல இவர் வேற அவர் வேறையா? என் கேள்வி புரிஞ்சா? இப்ப எத்தனை பேர் தான் இருக்கிறாங்க? 2 பேர் இருக்காங்க. 2 பேரும் நபர்கள் தான், மாற்றுக்கிறதே கிடையாது. இல்ல பைபிள் தெளிவா இருக்கு. பரிசுத்த ஆவி தான் வல்லமை. இப்ப 2 பேர் இருக்காங்க, பிதாவாகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த 2 பேரும் ஒருத்தரா இல்ல இவர் வேற அவர் வேறையா? ஒருத்தர் தான். 2 பேரு அப்படின்னா அதுதான் கேட்கிறேன். இருவரும் சிஸ்டர் புரியல, நீர் அனுப்பினவராகிய சிஸ்டர் என்ன கேட்கிறாங்கன்னா, நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்து அப்ப அனுப்புறாருல அப்படின்னு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சொல்றாங்க. இப்ப கேள்வி உங்களுக்கு தான், சீரியஸான கொஸ்டின். பிதாவாகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒருத்தரா வேற வேறையா என்பதை அடுத்த பார்ட்ல பிரேக் எடுத்துட்டு என்ன பண்ணலாம் நாம வரலாம். அடுத்த வாரம் திருப்பி சொல்றேன், அடுத்த பார்ட்ல அப்படின்னு என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, ஒரு பிரேக் இருக்கும். பிரேக்ல உங்களுக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. எடுத்துக்கிட்டு நாம ஒரு அகைன் ஒரு 15 மினிட்ஸ்ல என்ன பண்ணிடலாம், நாம வந்துடலாம். நாம ரெஃப்ரெஷ் ஆயிட்டு என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா வரலாம். தேவன் தாமே நம்ம ஆசீர்வதிப்பாராக.